நாம் பார்க்கிற பாடம் ரெண்டாவது பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். முதல் பாடம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரபலமான ஒரு வார்த்தையை குறித்து தியானித்தோம். அந்த வார்த்தை ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வேதாகமம் என்ன அதனுடைய அர்த்தத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் போன பாடத்தில் நம்ம படித்தோம். வேதாகமம் சொல்லுகின்ற ஆசீர்வாதம் என்ன அல்லது மெய்யான ஆசீர்வாதம் என்ன என்று கேட்போமானால் அந்த கேள்விக்கான பதில் வேதாகமம் சொல்றது பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை தான் மெய்யான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கண்ணோட்டத்தில் என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்ப ஏன் பாவத்தை மனுஷனால ஜெயிக்க முடியல? அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு வருவதுதான் ஆசீர்வாதம் அல்லது பிளஸ்ஸிங் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 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 பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அல்லது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அல்லது பாவத்தை ஜெயிக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு ஏன் நம்மளால வர முடியல அப்படின்னு கேட்டு ஒரு கேள்வியோட அங்க முடிச்சோம். ஸோ முதல் பாடத்துல அந்த கேள்விக்கான பதில் தான் 2வது பாடத்தில் என்ன பண்றோம் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். நான் கிறிஸ்தவனா ஆகும்போது எங்கிட்ட இருந்த ஆவிக்குரிய அனல் இன்னைக்கு எங்கிட்ட அந்த ஆவிக்குரிய அனல் இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்கின்ற காரியமா இருக்கும். ஏன் அந்த ஆவிக்குரிய அனல் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் நான் பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரயாசங்கள் எடுத்திருப்போம். இனி நான் பொய்யே பேசக்கூடாது, இனி எந்த ஒரு பாவமும் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம். உபவாசம் போட்டிருப்போம், அதுக்காக பல பிரயாசங்கள் என்ன பண்ணியிருப்போம், பண்ணி எடுத்திருப்போம். ஆனால் எல்லா விதங்களிலும் தோல்வியை சந்தித்திருப்போம் அந்த பாவத்தை ஜெயிக்கிற விதத்தில். ஆனால் வெற்றி என்பது இல்லாத ஒரு ஜீவியமாக இருக்குது. அந்த வருத்தங்கள் நம்ம மனசில் என்ன பண்ணுது இருக்கிறத நம்ம பார்க்கத்தான் முடிகிறது. அப்போ அந்த ஆவிக்குரிய அனல் ஏன் என் வாழ்க்கையில் இல்லை? அப்போ அந்த ஆவிக்குரிய அனல் அல்லது வெற்றியின் ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த வெற்றியின் ஜீவியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயம் அந்த 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 அது அது ஒரு முடிவு பரியந்தமும் அந்த காரியத்தை நான் கைக்கொள்ளணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது பாருங்க. லூக்கா 23:32 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அப்ப பாருங்க, இங்க ஆவிக்குரிய அனல் அல்லது அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. யார் இந்த நபர்கள்? எம்மாவூர் சீஷர்களுடைய விஷயங்கள் என்ன பண்றாரு இங்க தேவன் பேசுறத பார்க்குறோம். எம்மாவூர் சீஷரோட கிறிஸ்து சேர்ந்து வரும்போது சில காரியங்கள் அங்கே சம்பாஷணை நடக்கிறத பார்க்க முடியும். அந்த சம்பாஷணையில் வர ஒரு வார்த்தை தான், அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் துவண்டு இருக்கிற பொழுது அவங்களுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு இருந்துச்சு. அந்த ஆவிக்குரிய அனல் அங்கே மூட்டப்பட்டது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்க வளர்ந்து வந்தாங்கிற மாதிரி அங்கே ஒரு வார்த்தை வர்றதை பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய இருதயம் எப்படி கொழுந்து விட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத அங்கே சொல்லப்படுது பாருங்க. வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின போது, அப்போ இருதயத்தில் ஆவிக்குரிய அனல் மூட்டணும் அப்படின்னா வேத வாக்கியத்தை நாம் விளங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்க நிச்சயம் என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியம் நன்றாக வரும் என்பதை பார்க்கிறோம். அப்ப வேத வாக்கியங்கள் விளங்காத காரியத்தினால தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன பண்ணுது, பின்னடைவுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப பாருங்க, நம்ம பாவத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி எல்லாருக்கும் இருக்குது. பாவத்தை நான் என்னைக்கு அந்த பாவத்திற்கு ஒரு ஓய்வு கொடுப்பேன், கிறிஸ்துவை போல் வாழுகின்ற அந்த வாழ்க்கையில் என்னைக்கு வரும் அப்படிங்கிற விருப்பத்தோடு துவண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த பாடம் மிக உதவியா இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். பாவத்தை தொலைக்கணும், கிறிஸ்துவை போல வாழ்ற ஒரு வாழ்க்கை எப்போ வரும்? அது ஜனவரி 1க்கு நான் போய் பொருத்தனை பண்ணிட்டு இந்த பாவத்தை விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜனவரி 1 முடிஞ்சு 2வது வந்துச்சுன்னா அந்த பாவம் என்னோடு சேர்ந்து வருகிற விஷயத்த பார்க்கிறோம். திருவிருந்து ஆராதனையில பாவம் போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்து திருவிருந்து ஆராதனை கலந்துட்டு நான் வீட்டுக்குள்ள நான் நுழையறதுக்குள்ள பாவம் என்னோடு சேர்ந்து வருகிறத பார்க்குறோம். வாரம் சர்ச்சைக்கு போகிறோம். சர்ச்சைக்கு போய் இந்த பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக நான் மெசேஜ் கேட்குறேன். அங்கே மீண்டும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பாவம் என்னோடு வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த பாவத்தை நான் எப்போ தொலைக்க போகிறேன் அல்லது அந்த பாவத்தை என்னைக்கு விட்டு ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ போல வாழ்கிற அந்த வாழ்க்கை, அது என்னுடைய வாஞ்சியா இருக்குது. என்னுடைய வைராகியம் அதுதான், என்னுடைய விருப்பமே அதுதான். ஆனா என்னுடைய விருப்பத்தை நான் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல அப்படிங்கிற ஏக்கம் என்ன பண்ணுது நமக்கு வர்றதை பார்க்குறோம். அப்ப பாருங்க, ஏன் இதை சொல்றோம் அப்படின்னாக்க, ஏன் பாவத்தை ஜெயிக்க முடியல அப்படின்னாக்க, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர பைபிள்ல சொல்ற ஒரே விஷயம், நம்முடைய பாவம் என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்றாங்க கிறிஸ்து அல்லது தேவ ஆவியானவர் பல விளக்கங்களை கொடுத்து என்ன பண்றாரு, காட்டுறார். அப்ப பாவம் என்ன செய்யுது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் பாவத்திலிருந்து வெளியே நம்ம என்ன பண்ணிடலாம், மீண்டும் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் பாருங்க,
அந்த ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அதுல ரெண்டு விஷயம் தான் பைபிள் சொல்லுது. இந்த 2 விஷயம் கிறிஸ்தவங்களுக்கு என்ன பண்ணல புரியல. உண்மையான சபையை கண்டுபிடித்த நாம், உண்மையான ஆவிக்குரிய சபையை கண்டுபிடித்த நாம், உண்மையான வேதாகமத்தை கண்டுபிடித்த நாம். ஆனா எதை கண்டுபிடிக்கல அப்படின்னா பைபிள்ல போய் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பைபிளும் பேசுற விஷயம் இதுதான் பேசுது. அந்த 2 பாடங்கள் தான் என்ன பண்ணுது பேசப்படுகிறது. அந்த 2 பாடங்கள் அல்லது அந்த 2 கருத்து என்ன பண்ணல நான் இன்னும் புரிஞ்சிக்காதனால என்னுடைய பாவத்தை விட்டு நான் என்ன பண்ணல வெளியே வர முடியல. ஸோ அதான் 2வது பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா பாவத்தை ஜெயிக்க வேதாகமும் கற்றுத்தரும் 2 பாடங்கள். ஸோ பைபிள்ல போனேன்னா ஒட்டுமொத்த வேதாகமும் நீங்க பாவத்தை ஜெயிக்கணுமா இந்த 2 பாடத்தை புரிஞ்சுக்கங்கப்பா அப்படிங்கிறது அந்த மைய கருத்தா தீமாவே என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அந்த மைய கருத்து அந்த மைய கருத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய பாவத்தை எளிதாக நம்ம என்ன பண்ணலாம் ஜெயம் பெறலாம். இந்த பாவத்தை ஜெயிக்க வேதாகமம் கற்றுத்தரும் 2 பாடங்கள்ல 3 பாயிண்ட் தான் நம்ம படிக்க போறோம். வேற ஒண்ணும் இல்லை, 3 பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட் அப்படின்னா எது பாவம், பாவம் என்பது எது அல்லது பாவம் என்பது இது. நமக்கு முதலில் என்ன விஷயம் புரியல கிறிஸ்தவர்கள்னா எது பாவம் என்பதிலே குழப்பம் இருக்குது. எது பாவம் கேட்டு பாருங்க. வேதாகமம் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பாவத்தை அடுக்குவாங்களா? சில தடுக்குவாங்க, சில பாவம் இல்லைன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. பாவங்கிற விஷயத்த பாவம் இல்லைன்னு உட்காந்துருப்போம். படிக்கும் அந்த பாடத்துல நிச்சயம். 2வது விஷயம், நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் 2 விஷயத்தை செய்யுது. முதல் ஒரு விஷயம், 2வது ஒரு விஷயம் என்ன பண்ணுது செய்யறத பார்க்க முடியும். நாம் செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொரு பாவமும் ஏதோ 2 விஷயத்தை செய்யுது. அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பாடத்துடைய மைய கருத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாவத்தை ஜெயிக்க எனது பங்கு என்ன? நான் பாவத்தை ஜெயிக்க வேண்டுமானால் என்னுடைய பார்ட் என்ன, என்னுடைய பங்கு என்ன என்பதை நான் படிக்க போறோம். 3 பாயிண்ட் தான். எது பாவம், பாவம் என்பது எதுன்னு தெரியாம இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறது பார்ப்போம். 2வது விஷயம், நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் என்ன செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா பாவத்தை என்ன பண்ணுவான் விட்டு வெளியே வந்துடுவான். அப்ப பாவத்தை ஜெயிக்க எனது பங்கு என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நம்ம கிட்ட பாவத்தை ஜெயிக்க ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை என்ன பண்ணல கேட்கல. ரொம்ப சிம்பிளா என்ன பண்றாரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம செஞ்சா போதும். அந்த விஷயத்த சரியா செஞ்சோம் அப்படின்னா பாவத்தை ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த பாடத்துக்குள்ளாக நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் நேரெடுத்துட்டு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காக உண்மை நன்றி மனதோடு தோத்தரிக்கிறோம் சாமி. பாவத்தை ஜெயிக்க வேதாகமம் கற்றுத்தரும் 2 பாடம் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் பிரவேசிக்கிறோம் சாமி. நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு அதிகம் தேவை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் உதவி செய்யும், பேசுகின்ற என்னோடும் கேட்கின்ற உங்களுடைய பிள்ளைகளோடும் உங்களுடைய பிரதான கிருபை இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படாவிடில் நிச்சயம் சாமி இந்த பாடத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. இதோ கருத்துக்களை நாங்கள் அல்லது புதுதான ஒரு கருத்துக்களை நாங்கள் படிப்பதற்காக அல்ல, குணமாற்றத்திற்கான விஷயம் அல்லது நாங்கள் பாவத்தை ஜெயிக்க எங்களோடு தேவரின் பிரயாசப்படுகின்ற அல்லது போராடுகின்ற அந்த போராட்டத்தை முகமுகமாய் நாங்கள் காண இந்த பாடம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இறக்கம் பாராட்ட வேண்டுமாய் எங்கள் கர்த்தரங்கள் அருமை ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். சிறந்த ஏற்பாடு பிதாவே, ஆமென். நம்ம பார்த்தோம் பாவத்தை ஜெயிக்க வேதாகமம் கற்றுத்தரும் 2 பாடங்கள். முதல் பாயிண்ட் என்ன? எது பாவம், பாவம் என்பது என்ன அல்லது பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லலாம். எது பாவம்? வாங்க வேதாகமத்துக்கு போவோம். இங்க பாவங்கிறது எது சொல்லுது அப்படின்னு சொல்லி பாருங்க. யாக்கோபு 4:17. யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். என்ன சொல்றாரு? ஒருத்தன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவனுக்கு தெரியும் இது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை செய்யலை அப்படின்னா அது அவனுக்கு பாவம் அப்படிங்கிற ஒரே வரையில சொல்லணும்னா என்ன? நன்மை செய்யலைன்னா பாவம் பா அப்படின்னு முடிச்சிட்டான். ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அவங்க அருமையா சொல்றாரு. அங்க நன்மை செய்யலைன்னா பாவங்கிற, நீ நன்மை செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும் பாங்கிற. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். அப்ப நன்மை செய்யலைன்னா பாவம் படுத்திருக்கும்பா. அடுத்த வார்த்தை சொல்றாரு, உன் வாசப்படியில படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். யார் ஆசை? அவன் ஆசை என்ன பிடிச்சிக்குமா, நான் அவனை ஆண்டு கொள்ளுவேன். அப்ப அவன் ஆட்சி செய்யறது யாரு? நான். யார் அவன்? அப்ப பிசாசு ஆசை யாரை பிடிச்சிக்குமா? என்ன பிடிச்சிக்குமா? அவன் ஆசை என்ன? நன்மை செய்யணுங்கிறத விருப்பமே கிடையாது பாருங்க. சொல்ற அவன் ஆசை உன்னை பற்றிக்கும். நீ நன்மை செய்யலைன்னா பாவம் வாசப்படில படுத்திருக்கும்பா.
அவன் ஆசை என்ன பண்றான், உன்னை பிடிச்சிக்கும் அப்படி. அவனுடைய விருப்பம் என்ன, அவனுடைய ஆசை என்ன, அவனுடைய மன விருப்பம் என்ன, நன்மை செய்யணுங்கிறதா இல்லை. அப்ப நன்மை செய்யாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது அடுத்து சொல்றாரு, நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அவன் ஆசை உன்னை பிடிச்சிக்கிச்சுன்னா நீ அவனை என்ன பண்ணுவ, ஆட்சி செய்வ அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப பாவம் எது அப்படிங்கிற போது முதல் பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, பாவம் எது அப்படின்னாக்க நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ரோமர் 7க்கு போங்க. எது நன்மை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நாம் தொடர்ந்து படிக்கிற போது இந்த பாடங்களை நன்மை எது என்பது இந்த தொடர்ந்து நீங்க இந்த பாடங்களை படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவோம், படிப்போம். நீங்க ரோமர் 7ல போனோம்னா எது நன்மை என்பது என்ன பண்ணுது அங்க இருக்கிற விஷயத்தை பார்க்கலாம். 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். அப்ப பாருங்க, பாவம் செய்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒண்ணு மீறதுனால பாவம் வருது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரு விஷயம், நியாயப்பிரமாணம் ஒண்ணு இருக்குப்பா, அதை நீ மீறிட்டனா பாவம். ஒரே வரியில் என்ன பண்றாரு சொல்றப்ப, அந்த நியாயப்பிரமாணம் என்ற ஒரு வார்த்தையில் எது அடங்கணும் அப்படின்னா நன்மைங்கிற ஒரு விஷயம் அடங்கும். அப்ப நன்மை செய்யாமல் இருப்பது பாவங்கிறார். அப்ப நன்மை செய்யாமல் இருப்பது, அதான் கேள்வி என்னன்னா எது நன்மை, எது நன்மை நீங்க தேடி கண்டுபிடிங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன பண்ணும் வரும். நன்மை தீமை அறியத்தக்க கனி. அடுத்து பார்க்குறோம், நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசப்படியில படுத்துக்கும். ரோமர் 7க்கு போங்க. இதெல்லாம் வச்சு ஒரு கருத்தை எடுங்க, அது எதுல முடியும்னு பாருங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன பண்ணும் வெளியே வரும். தொடர்ந்து நம்ம படிக்கிற பாடத்தில் நிச்சயம் அது நன்மை எதுங்கிறத நம்ம படிக்கத்தான் போறோம். அப்ப முதல் பாயிண்ட் என்ன, எது பாவம் அப்படின்னா நியாய பிரமாணத்தை மீறது பாவம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லலாம். அங்க சொல்றாரு நன்மையான விஷயம் எது, அந்த நன்மையை நீ செய்யலை அப்படின்னா அது பாவம்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இதுல இன்னொரு விஷயம் நம்ம விட்டுறோம். பாவம் அப்படிங்கிற விஷயம் நன்மை செய்வது மாத்திரமல்ல, நோவாவுடைய நாட்கள்ல நடந்த மிகப்பெரிய ஒரு பாவம். அதாவது உலகமே ஜலப்பிரளயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பாவம் இருந்துச்சு. இந்த பாவத்தை இன்னைக்கு கடைசி கால கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த பாவம் அப்படிங்கிறது அது என்னன்னு தெரியல. ரெண்டாவது பாவம் தெரிஞ்சாலும் அது என்ன பண்றதில்ல, உணர்ந்து அந்த பாவத்தை விடுவோமா அப்படின்னா விடாம என்ன பண்றோம், பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதை பத்தி எங்க படிப்போம்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன பண்றோம், படிச்சிருவோம். நோவாவின் நாட்கள்ல நடந்த ஒரு விஷயம் நியாயப்பிரமாணத்துல வராது பாருங்க. அந்த விஷயம் நன்மைங்கிறது நியாயப்பிரமாணத்துல வருமா, வராத மாதிரி தெரியுது. ஆனா நன்மைங்கிறது நியாயப்பிரமாணத்தோடு ஒத்த ஒரு விஷயம் தான். நோவாவின் நாட்கள்ல நடந்த ஒரு விஷயமும் பாவம். அந்த பாவத்தினால ஜலப்பிரளயத்தினால உலகத்தையே அழிச்சார் கிறிஸ்து. ஸோ தெய்வம் என்ன பண்ற, உலகத்தையே அன்னைக்கு அடிச்சார் முதல் டைம் தண்ணினால. அப்ப அந்த நோவாவின் நாட்கள்ல நடந்த விஷயமும் இன்னைக்கு கடைசி கால கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அது பாவங்கிறது உணராதபடிக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நாம் செய்கிற பாவம் என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாவது பாயிண்டா பார்க்கணும். நாம் செய்கின்ற பாவம் என்ன செய்கிறது, நாம் அனுதின வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் ரெண்டு விஷயத்தை செய்யுது. ஒரே பாவம் ரெண்டு விஷயத்தை செய்யுது. அந்த ரெண்டு விஷயம் என்னங்கிறது தான் பார்க்கணும். இதுதான் பார்த்தோம். ஏன் கிறிஸ்தவனால பாவத்தை ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த ரெண்டு பாடங்கள் அல்லது அந்த ரெண்டு சம்பவங்கள், அந்த ரெண்டு கருத்துக்களை அவங்க என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்ன பாடத்தினுடைய தொடர்ச்சி என்ன பண்ணோம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரெண்டு சம்பவம் எந்த எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைலைட்டா ரொம்ப முத்து போல பதிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று சிம்சோன் கதையிலையும் இன்னொன்று தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திலையும் வேதாவும் பதிவிடுறத பார்க்கணும். அப்ப முதல் கருத்து சிம்சோனுடைய வாழ்க்கையில போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க எது பாவம், சிம்சோனுடைய வாழ்க்கையில என்ன பாவங்கிறது முதல் கண்டுபிடிக்கணும். அந்த பாவம் இன்னைக்கு நம்ம பாவமா பார்க்கிறோமா அப்படிங்கிறது ஒரு டைம் பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம், சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தின் மீது என்ன மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, என்ன விளைவு வந்தது, அந்த பாவம் என்ன செஞ்சது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூணாவது விஷயம், அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ இதே போலதான் தாவீது வாழ்க்கையில எது பாவம்னு பார்க்கிறோம், அந்த பாவத்தினால என்ன விளைவுகள் ஏற்படுதுங்கிற பார்க்குறோம், அந்த பாவத்தினால என்ன 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 செய்கிறது, அந்த பாவம் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். மூணாவது விஷயம், நம்முடைய வாழ்க்கைக்கு தாவீதுடைய வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு என்ன பண்றோம், ஒரு ஒப்பனையை பார்த்து முடிக்க போறோம். அப்ப பாருங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில என்ன பாவம், வாங்க நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தினுடைய வேதாந்தத்தை திருப்புவோம். நியாயாதிபதி 13 வரும்போது சிம்சோனை படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சிம்சோனை ஏன் ஆண்டவர் படைத்தாரு இங்க சொல்லப்படுது பாருங்க. ஒவ்வொரு நபரையும் படைக்கும் போது தேவன் ஒரு நோக்கத்தை என்ன பண்றாரு வச்சிருக்கிறாரு. அப்ப ஏன்
மனுஷனா படைக்கப்பட்ட அனைத்து பேருக்கும் ஒரு நோக்கம் ஒன்று என்ன பண்ணுது இருக்கிறத பார்க்க முடிகிறது. சரி வாங்க, நியாயங்கள் 13ஆம் அதிகாரம் வசனம் 5 நாம் வாசிப்போம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாகி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்ப இந்த சிம்சோன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் மக்களை எங்கிருந்தோ காப்பாத்தணுமா. எங்கிருந்து காப்பாத்தணுமா? அங்க வசனம் சொல்லுது, பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படி ஒரு ரட்சகனை ஏற்படுத்துறார். அப்ப இந்த சிம்சோன் ஒரு ரட்சகன், மக்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சகன். இவருடைய வாழ்க்கையை பத்தி என்ன பண்ணுதுன்னா, பாவம் அப்படிங்கிற விஷயம் அவருடைய வாழ்க்கை என்ன செய்யுதுங்கிறத படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 1க்கு வாங்க. சிம்சோனுடைய பாவம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். சிம்சோனுடைய பாவம் என்ன? சிம்சோனுடைய பாவம் என்ன அப்படிங்கறத பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. அங்க வார்த்தை ஹைலைட் என்ன தெரியுங்களா? அந்த கண்டுங்கிற வார்த்தை. இந்த பெண்ணை பார்த்தானா? எங்க போனானா? திம்னாத்துக்கு போனானா? யாருடைய குமாரத்தியா? பெலிஸ்தியரின் குமாரத்தி. நீங்க நல்லா கவனிங்க, இவனை படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பெலிஸ்தியர்கிட்ட இருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக படைக்கப்பட்டதுதான் சிம்சோன். ஆனா எங்க போய் பொண்ணு எடுக்கிறோம், அங்க பெலிஸ்தியர்கிட்ட பொண்ணு எடுக்கலாம். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இவன் ஒரு ரட்சகன். இந்த ரட்சகனுக்கு எப்படி இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? இவன் ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தா பிரச்சனை இல்லை. நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டியவன், நீ போய் இருட்டுல போய் விழுறியப்பா. அப்படிதான் என்ன பண்ணுது இருக்குது. வசனம் 2 வாசிப்போம். திரும்ப தன் தகப்பனையும் தன் தாயையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன். முதல் கண்டுன்னு சொன்னோம். அடுத்த வார்த்தை என்ன வருது? பெலிஸ்தியரின் குமாரத்தியை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும். நல்ல அழகான வார்த்தை. அவளை எனக்கு என்ன பண்ணணுமா? கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன பண்றான் சிம்சோன் சொல்றத பார்க்க முடியாது. அப்ப சிம்சோன் என்ன சொல்ல வராரு? இப்ப பெலிஸ்திய நாட்டுல ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணை திருமணம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பெலிஸ்திய நாட்டுல இருக்கக்கூடிய புறஜாதி பெண்ணை திருமணம் பண்றது தப்பா? நீங்க சொல்லுங்க. இதுதான் என்ன பண்றோம், கேள்வி கேட்கிறோம். அப்ப சிம்சோனுடைய பாவம் என்ன அப்படின்ற போது லைட்டா உங்களுக்கு நமக்கு புரியும் நான் நினைக்கிறேன். புறஜாதியில போய் பொண்ணு எடுக்கிற விஷயம் பாவமா பாவம் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் எப்படி இதை பாக்குறாங்க? புறஜாதியில போய் பொண்ணு எடுக்க என்ன பிரதர் தப்பு? அந்த பெண்ணை கொண்டு வந்தோம்னா நம்ம பைபிள் ஸ்டடி கொடுத்தா அந்த பெண்ணை என்ன பண்ணிடலாம், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திடலாமே. ஒரு ஆத்மா பரலோகம் வர்றதுக்கு நான் ஏன் புறஜாதி பெண்ணை நான் திருமணம் பண்ணக்கூடாது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறது அல்லது பேசுகின்ற விஷயமாக இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாலிப பிள்ளைகள், சில குடும்பங்கள் என்ன பண்ணுதுன்னா இப்படிதான் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. இது பாவமா பாவம் இல்லையான்றத நான் சொல்லக்கூடாது. எது சொல்லணும்? வேதாகமும் அந்த கருத்தை எப்படி பதிவிடுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த காரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடணும், வெளியே வந்துடணும். ஸோ சிம்சோன் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க, புறஜாதி பெண்ணு ரட்சகன் தானே, நான் போய் பயிற்சி கொடுத்து உள்ள கொண்டு வரது கூடாதா அப்படின்னு நினைக்கிறார். இப்படி புறஜாதி பெண்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தணும்னு சொன்ன அநேக ஜாம்பவான்கள் விழுந்ததாக வேதாகமத்தில் அநேக பேரை பதிவிடுது. அதுல மிகப்பெரிய ஜாம்பவான் யாருன்னு நினைக்கிறீங்க? சாலமோன் ஞானி. சாலமோன் ஞானி உலகத்துல இவனை போல ஞானி கிடையாது. ஆனா இவனை கவுத்த விஷயம் எது? புறஜாதியில போய் பெண் எடுக்கிற விஷயம் தான் என்ன பண்ணிச்சு, இவனை கவுத்துச்சு. நீங்க ராஜாக்கள் புத்தகமும் 4ஆம் புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. மேக்சிமம் சாலமோன் காலத்துல சண்டையே இருக்காதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய எல்லை பகுதியில ஒரு சண்டை கூட இருக்காது. காரணம் என்ன? எல்லா சண்டையும் கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டான். அப்புறம் எப்படி எல்லையில போய் சண்டை இருக்கும்? சண்டை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லா சண்டையும் வீட்டுல வச்சுட்டா என்ன சொல்றான், அவன் ஒரு லாஜிக்கு திங்க் பண்றான். என்ன லாஜிக்கு? எல்லா இடத்துலயும் போய் எகிப்துல ஒரு பொண்ணு, எங்கெங்கெல்லாம் எல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் ஒரு பெண் எடுத்துட்டா எல்லாரும் மாமனார் ஆயிடுவாங்க. மாமனார் ஆயிட்டா நமக்கு எங்க சண்டை இருக்குன்னு கேட்டான். ஆனா மிகப்பெரிய சண்டையே உள்ள இருக்குது. அங்க எல்லையில மற்ற மக்கள் எல்லாம் நல்லா நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனா இவனுடைய நிம்மதி என்ன ஆயிடுச்சு போச்சு. நிம்மதி மாத்திரம் போனது இல்லை, ரட்சிப்புல வருவாரோ இல்லையோங்கிற மாதிரி தான் வேதாகமம் என்ன பண்ணுது, அங்க கேள்விக்குறியில் நிற்கிறத பார்க்க முடியும். அப்ப ஞானியாகிய சாலமோனை கவுத்த விஷயம் எது அப்படின்னா, புறஜாதியில போய் திருமணம் பண்ண விஷயம் என்ன பண்ணுச்சு, கவுத்தது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம உஷாரா இருக்க வேண்டிய விஷயம். சரி வாங்க, இது பாவமாங்கிறது வேதத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம் ஒப்பிட்டு பார்த்துருவோம். வசனம் 3 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14 வசனம் 3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரின் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? அப்பா அம்மா சொல்றாங்க, ஏப்பா ரட்சிக்கப்படாத பொண்ணை போய் நீ திருமணம் பண்ணணும்னு நினைக்கிற, எப்படிப்பா இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமார்த்திகள் என் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அப்பா சொல்றாரு,
அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். முதல் வாசம் கண்டேன். இப்ப என்னம்மா, கண்ணுக்கு ரொம்ப அழகானவப்பா, இவ்வளவு மாதிரி அழகு என் கண்ணுக்கு வேற யாரும் தெரிய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார். அப்ப கண்ணுக்கு பிரியமானவள். அடுத்த வார்த்தை அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்ற வசனம் 2ல வர வார்த்தை அப்படியே வருதா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல முதலாம் வசனம் 2, 3 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை வருது, கண்டேன் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். இந்த வார்த்தையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க. அதற்கு முன்பாக நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்த்துட்டு அந்த காரியத்தை நாம் ஒப்பிடுவோம். 1 கொரிந்தியர் 10 வசனம் 11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகளெல்லாம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், திருஷ்டாந்தமா நிச்சயமா நடந்த ஒரு காரியம்தான். அது யாருடைய வாழ்க்கைக்கு எச்சரிப்பா இருக்குதான்? உலகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கு ஒரு எச்சரிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த எச்சரிப்பை கிறிஸ்து எப்படி பேசுறாருன்னு பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது கடைசி கால மக்களுக்காக பிரபலமாய் பேசப்பட்ட அதிகாரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது மத்திய 24ஆம் அதிகாரம்னு சொல்லி பார்க்கறோம். மற்ற 24ஆம் அதிகாரத்துல என்ன எச்சரிப்பின் செய்தி கடைசி கால மக்களுக்கு இருக்கு? வாங்க அதை என்ன பண்ணுவோம் பார்ப்போம். மத்திய 24ஆம் அதிகாரம், மத்திய 24 வசனம் 37 39 வரை நாம் வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சோ அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும்பான் கிறிஸ்து சொல்றார் பூமியில வந்து. அப்ப எத்தனாவது வருகை இது குறிக்குது? 2ஆம் வருகையின் போது நோவா நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்தோம்னா அது இன்னைக்கும் நடக்கும்பான் தரப்ப வேத வார்த்தை ஒருபோதும் என்ன பண்ணாது, பொய் சொல்லாது. அது நிறைவேறுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். வசனம் 38. எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், மழை வந்து அவங்கள மழை உள்ள போறது வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படின்னு என்ன பண்றாரு, கமா போட்டார். முடியல, இந்த வசனம் என்ன பண்ணல, 38 முடியல. கமா போட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? 39 தொடர்றதுப்பான்னு அர்த்தம். 38 நாம நிப்பாட்டுறோம். ஜலப்பிரளயம் முன்னான காலத்திலே நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், அவர் என்னைக்கு வந்து உள்ள வந்து பேழை உள்ள போனாரோ, ஆண்டவர் வந்து அந்த பேழைய டோரை அடைச்சாரோ அந்த நாள் வரைக்கும் என்ன பண்ணா அப்படின்னா அங்க சொல்றாரு 2 விஷயங்கள் நடந்தது. என்ன? புசித்தும் குடித்தோம். அப்ப சாப்பிட்றது குடிக்கிறது, இதுல என்ன பிரதர் தப்பு பார்க்குறோம். 2வது விஷயம் பெண் கொண்டும் பெண் எடுத்தோம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்ப முதல் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா சாப்பாட்டுல ஆட்கள் கவுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கடைசி காலத்துல சாப்பாட்டுல ஆள் கவுக்குறாங்களா? இன்னைக்கு அநேக இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஓரளவு உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நான் நினைக்கிறேன். சாப்பாடை போட்டு கவுக்குற ஆள் ஏகப்பட்ட ஆள் இருக்கிறாங்க. இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஒன்றும் இல்லைங்க, ஏவாள் கவுந்த விஷயம் இது. ஒரே ஒரு பழத்தில் கவுந்துட்டான். அப்போ சாப்பாட்டில் என்ன பண்ணுறோம், கவுருவோம். சாப்பிட்டு புத்தி மந்தமாகி போயிடும். பைபிள் படித்தா புரிய மாட்டேங்குது நமக்கு. இது என்ன பண்ணுது, முதல் விஷயமாக சொல்லப்படுகிறது. டீட்டெயிலாக படிக்கணும்னு டைம் நம்ம படிச்சுக்குவோம். நம்ம 2வது பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். அங்கே பெண் கொண்டு பெண் கொடுத்துங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுது வருது. அப்போ பெண் கொண்டு பெண் என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. இது என்னங்க, கடைசி காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாதா? பெண் கொண்டு பெண் கொடுத்து, என்கிட்ட பொம்பளை பிள்ளை இருக்கு, இன்னொருத்தர் நான் திருமணம் பண்ணக்கூடாது, என்ன தப்பு இருக்கு? என்கிட்ட பையன் வந்து வாலிப பையனா இருக்கலாம், ஆண்டவர் வருகைக்கு முன்பாக திருமணம் பண்ணக்கூடாதா? அப்படியா சொல்லுது? இல்லை, அங்கே ஏதோ ஒரு தப்பு என்ன பண்ணுது நடக்குது. அந்த தப்பு என்ன அப்படிங்கிறத நான் போய் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய காலத்துக்கு என்ன பண்ணணும், போவதற்கு முன்பாக வசனம் 39 வாசித்து நம்ம போயிடலாம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போகிற வர உணர்வு இல்லையா? அந்த தண்ணி அவனை முங்குற வர அவனுக்கு என்ன பண்ணல, உணர்வு இல்லையா? எதுல குடிச்சு புசிச்சதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் உணரல. 2வது விஷயம், பெண் கொண்டு பெண் எடுத்தான் பாருங்க, என்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு என்ன பண்ணல, புரியல. ஏன்? அதை அவன் பாவமாவே பார்க்கல. ஸோ அதே போலதான் கடைசி காலத்துல வாழுகின்ற பிள்ளைகளும் அந்த சாப்பாடுங்கிற விஷயத்திலையும், 2வது விஷயம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல பெண் கொண்டு பெண் எடுக்கிற விஷயத்திலையும் அது பாவனே பார்க்க மாட்டான். அப்ப பாவம்ன்றது அவனுக்கு அது உணர்வே அற்று போகிற நிலைக்கு என்ன பண்ணுவான், இருப்பான்ப்பா. அந்த நேரத்தில் நான் வந்துடுவேன், இது ஒரு அடையாளம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. வாங்க அந்த பெண் கொண்டு பெண் எடுக்கிற விஷயத்துல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 நான் வாசிக்கிறேன்ல, கவனிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, யாருக்கு குமாரத்திகள் பிறந்த போது?
மனுஷர். நல்ல கவனிங்க, அங்க மனுஷர்னு சொல்லிட்டார். சரி, ரெண்டாவது சொல்றாரு, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இந்த வார்த்தை அழகா வருது. யார் கண்டாங்களாம்? தேவகுமாரர் யாரை பார்த்தாங்களாம்? மனுஷ குமாரத்திகளை என்ன பண்ணாங்களாம்? கண்டு அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இப்ப யார் ரொம்ப அழகா? மனுஷகுமார் ரொம்ப அழகா. அவங்க பார்த்துட்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். சரி, அங்க சொல்றாரு, யாரு யாரை பார்த்தாங்களா? தேவகுமாரர் மனுஷகுமாரத்தையே பார்த்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்திற்கான விளக்கம் இன்னைக்கு அநேக போதகர்கள் பேசுகின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, நான் போய் நிறைய இடத்துல இது பண்ணும்போது கொஞ்சம் சில இடத்துல வாக்குவாதங்கள் கூட என்ன பண்ணுது வர்றதை பார்க்க முடிகிறது. தேவகுமாரர் அப்படிங்கிறது யாரை சொல்றாங்கன்னா, பரலோகத்திலிருந்து வந்தா விழுந்து போனாங்க பாருங்க, அந்த விழுந்து போன தேவ தூதர்கள் என்ன பண்றாங்களாம்? அந்த விழுந்து போன தேவ தூதர்கள் என்ன பண்றாங்களாம்? வந்து மனுஷரோட திருமணம் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது சொல்லப்படுறத பார்க்கறோம். யார் சொல்றா? மற்ற போதகர்கள். நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். தேவகுமாரர் என்றால் யார், அல்லது மனுஷ குமாரத்தி என்றால் யார்? இது நம்முடைய சொந்த கருத்து இல்லாதபடிக்கு வேதத்துக்கு நம்முடைய முகத்தை திருப்பிட்டோம்னா இந்த கருத்து தவிடுபடியா மறைஞ்சு. ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தைக்கு ஒரு கருத்து தெரிஞ்சா போதும். தேவகுமாரர்னா யாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். யோவான் 10:35 வாசிக்கிறேன் பாருங்க. என்ன கேள்விக்காக வந்தோம் அப்படின்னா, தேவகுமாரர்னா யார்? வேதம் முழு பேசும். வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. அழகா சொல்றார், வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரா? தேவர்கள். அப்ப வேத வசனத்தை வாங்கி கொண்ட சத்தியத்தை பெற்றுக்கொண்ட மக்களை அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க தேவகுமாரர் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றார் சொல்றார். அப்ப சத்தியம் அறிந்த பிள்ளைகளுக்கு வேதம் ஒப்பிடுகின்ற ஒரு வார்த்தை தேவகுமாரர். சத்தியத்தை அறியாதவங்களுக்கு வேதம் சொல்ற ஒரு வார்த்தை மனுஷகுமாரர் மனுஷகுமாரதி அப்படிங்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, வசனத்தை வாங்கிக்கிறவங்க விசுவாசி, வசனத்தின்படி வாழ்க்கையை நடத்தாதவங்க அவிவிசுவாசி அல்ல புறச்சாதி அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் என்ன பண்ணுது பார்க்கணும். அங்க நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வேதாந்தத்தை திருப்போம் அப்படின்னா, அங்க சொல்றாரு, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. யார் யாரை பார்த்தா? நான் கொஞ்சம் மாத்தி கேட்கட்டுங்களா? சபை உலகத்தை பார்த்துச்சா? உலகம் சபையை பார்த்துச்சா? அந்த வசனத்தை ஒத்து கவனிங்க, நான் கேட்கிற கேள்வி தெளிவா புரியும். உலகம் சபையை பார்த்து உலகம் சபைக்குள்ள வந்திருக்கணும். ஆனா அந்த ரிவேர்ஸ்ல நடக்குது. சபை எங்க பார்த்துருச்சான்? சபையுடைய பிள்ளைகள் எங்க பாக்குறாங்க? உலகத்தை பார்க்கறான். உலகத்தை பார்த்து சௌந்தரியம் எங்க இருக்குதான்? சபையில கிடையாதாங்க. அது உலகத்துல இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அழகு எங்க தான் இருக்குதான்? சபையில இல்லையா? அதனால அங்க போய் பொண்ணு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த விஷயம் இந்த கடைசி காலத்தில் நடக்குதா? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும்னு சொன்னாங்க. நடந்துட்டு இருக்குதா? இன்னைக்கு அழகு எங்க இருக்குது? சபையில கிடையாது. அந்தஸ்து பார்க்கிறோம், அழகை பார்க்கிறோம், ஜாதியை பார்க்கிறோம், மதத்தை பார்க்கிறோம். பார்த்து திருமணம் பண்றோமா? பண்றோம். நீங்க சொல்லுங்க, புறஜாதி பெண் எடுக்கிறது பாவமா அப்படின்னா வேதம் அது பாவம் தான் ஒப்பிடுது. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்றும் கர்த்தர், அடுத்த வார்த்தை கண்டு. இந்த கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறப்ப மோசமா இருக்கு பாங்கிறார். இன்னொரு வார்த்தை அங்க பதிவிடப்படுது பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அதனால நான் அழிச்சிட்டேன் பாங்கிறார். என்ன அக்கிரமம் அங்க செஞ்சான்? புசிச்சான், குடிச்சான், பெண் கொண்டான், பெண் எடுத்தான். அப்ப எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கிறிஸ்தவனுக்கு தெரியுதா? இன்னைக்கு தெரியல அப்படிங்கிறோம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமத்தின்படி இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அந்த விஷயத்தை என்ன. ரெண்டாவது விஷயம் பாருங்க, பெண் எடுக்கிற விஷயம் கூட இன்னைக்கு அது பாவமா அப்படின்னு பாக்குறது இல்லை. சிம்சனுடைய வாழ்க்கையில அவன் பெலிஸ்திய குமாரத்தை எடுக்கிறான். அதான் கேட்டோம், எது பாவம் உலகத்துக்கு தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த நியாயப்பிரமாணங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டாங்க. அந்த நியாயப்பிரமாணத்துல எதெல்லாம் அடங்கு எதெல்லாம் அடங்காது என்பது வேதம் தெளிவா காட்டுது. அதை பிரிச்சு அந்த வேத வாக்கியங்களை கிறிஸ்து பேசும்போது அவங்களுக்கு விளங்க காட்டின போது அந்த இருதயம் கொழுந்து விட்டு இருந்துச்சு பாருங்க. அப்படி வேத வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா அது கேள்விக்குறியில இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்றாரு வசனம் 5ல், அது ரொம்ப அக்கிரமம்பா அப்படிங்கிறார். புறச்சாதியில போய் பொண்ணு எடுக்கிறது ஆண்டவர் சொல்றது அக்கிரமங்கிற. வசனம் 6 சொல்றாரு பாருங்க, தாம் பூமியில மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமா இருந்தது. எது அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்துச்சான்? புறஜாதியில போய் பொண்ணு எடுக்கிறது அப்படிங்கிறது. புறஜாதி என்பது ஏதோ தப்பா சொல்ற விஷயம் இல்லை. சத்தியத்தை அறியாத யாருக்கிட்டையும் சம்பந்தம் வச்சுக்காதராங்கிறார்.
நம்ம ஆட்கள் பிரதர் இதெல்லாம் பழைய ஏற்பாடு பிரதர் அப்படின்றோம். சரி, புதிய ஏற்பாடுலேயே ஒரு வசனம் என்ன பண்ணுறோம் பார்த்துருவோம் வாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 14 பார்த்துருங்க. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? அந்நிய நுகத்துல அவிவிசுவாசியோட பிணைங்கிறாரா பிணைக்காதங்கிறாரா? இங்க அந்நிய நுகங்கிறது அவிவிசுவாசிங்கிறது யாரை சொல்லுவோம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அடுத்த வரைக்கும் நான் போறேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சொல்லிட்டு சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது? இதெல்லாம் பங்கு வச்சுக்கலாங்கிறாரா? வேண்டாங்கிறார். அப்ப அவிவிசுவாசி யாரு? சத்தியத்தை அறியாதவன். விசுவாசி யாரு? சத்தியத்தை அறிஞ்சவன். அதைத்தான் ஆதியாகமம் சொல்லுது. தேவகுமாரர், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவன் விசுவாசி. தேவ வசனத்தை அறியாதவன் மனுஷகுமார அல்லது மனுஷகுமார்த்தி. அங்க போய் பொண்ணு எடுக்காதீங்கப்பா அப்படின்னு ஒரு எச்சரிப்பை சொல்ற. அப்ப அந்த இடத்துல பொண்ணு எடுத்ததுனால ஆண்டவர் அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சான். புறஜாதியில பெண் எடுத்ததுனால என்னென்ன பாவம் எல்லாம் வருது. சாலமோன் ஞானின்னு சொல்றவன் போய் விக்கிரகத்துக்கு போய் அவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு ஒரு கோயிலை கட்டணும், விக்கிரகத்துக்கு கோயிலை கட்டி ஆராதனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப முதல் ஒரே ஒரு கருத்து பார்க்குறோம். பாவம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். அப்ப எது நன்மை அப்படிங்கிறத நீங்க தேடுங்க. நான் கேள்விக்குறியில விட்டுட்டேன். இப்ப இந்த இடத்துல சொல்ற விஷயம் எது அப்படின்னா, சத்தியத்தை அறியாத மக்களை திருமணம் பண்றது பாவம். வேதம் சொல்லுகின்ற நிதர்சனமான ஒரு உண்மை. சத்தியத்தை அறியாதவங்க பிள்ளைய போய் நான் திருமணம் பண்ணலாமா? என் பிள்ளை பொண்ணு எடுக்கலாமா? எனக்கு சத்தியத்தை அறியாத பிள்ளைகளை போய் பொண்ணு எடுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க உத்து கவனிக்கணும். என் பிள்ளைக்கா இருக்கட்டும், நமக்கா இதுக்கா இருக்கட்டும், அதுக்கு போய் நான் போய் முன்னால் நிற்க கூடாது. நிற்கிறது தப்பு. அதற்கான விளக்கத்தை கொடுத்து சத்தியத்தை சொல்லிட்டு அந்த பிள்ளை சத்தியத்தின்படி ஏத்துக்கிட்ட பிறகு திருமணம் பண்ணிக்கணும். அது எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனமானா இருக்கட்டும். ஆனா சத்தியத்தில் அந்த பிள்ளை இருக்குதா? 2 ஜாதி தான் ஆண்டவர் பேசுறாரு. ஒன்று சத்தியத்தை அறிந்த ஜாதி, இன்னொன்று சத்தியத்தை அறியாத ஜாதி. இந்த 2 ஜாதியை தவிர உலகத்துல வேற எந்த ஜாதியும் இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் போகலாம். சிம்சோனுடைய வாழ்க்கையில எது பாவம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சத்தியத்தை அறியாத மக்களை போய் திருமணம் பண்ணணும்னு பார்த்தது தான் பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்கின்ற மக்களும் அப்படிதான் என்ன பண்றோம் இருக்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில பாவம் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன, அதனால் வந்த விளைவு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போதான் பாடத்துக்குள்ள என்ன பண்றோம் போகிறோம். வாங்க வசனம் 5 நம்ம என்ன பண்ணுவோம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14 வசனம் 5 நாம் வாசிப்போம். அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கதைக்குள்ள நம்ம போகிறோம். இந்த நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் மாத்திரமல்ல, பைபிள் ஃபுல்லாக வாசிக்கும் போது சில வசனங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே விட்டுட்டு அப்படி ஓரலாம் அப்படி ஜம்ப் பண்ணி போயிடுவோம். அந்த வசனம் புரியலன்னு போயிடுவோம். ஆனால் அந்த வசனம் சும்மா ஏதோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த வசனத்தில் சில முத்துக்கள் என்ன பண்ணியிருப்பார் வச்சிருப்பார். சிம்சோன் நம்ம வாசித்த விஷயம்தான் மீண்டும் வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் இதெல்லாம் இந்த வசனமெல்லாம் தேவையானு பாருங்க. தேவையில்லாத வசனத்தை ஆவியானவர் எழுதியிருக்கிறார்ன்ற மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலே அந்த வசனங்கள் தான் மிக முக்கியமான தேவையா இருக்கும். அதை விட்டு நம்ம வேற எங்கேயும் என்ன பண்ணியிருப்போம் போயிருக்கோம். அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, நியாயாதிபதிகள் 14 கதை என்ன? சிம்சோன் பெலிஸ்தியர்கிட்ட போய் பொண்ணு எடுக்க போறாரு. பொண்ணு எடுத்தாரா எடுக்கலையா அப்படிங்கிறது அந்த கதையுடைய மைய கருத்தை. பொண்ணு எடுத்தாரா எடுக்கலையா, அவர் திருமணம் பண்ணாரா பண்ணலையா, குழந்தைய பெத்தாரா பெக்கலையா, இதுதான் அதுல வர வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தை விட்டுட்டு ஆவியானவர் வேற எதையோ வந்து பேசிட்டு இருப்பார். ஏன் அப்படி பேசுறார் அப்படின்னு கொஞ்சம் தேடி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அங்கதாங்க மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். வாங்க வசனம் 5 வாசிச்சோம். அந்த 5ல என்ன சொல்லுது அப்படின்னா, திம்னாத் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் போகும்போது என்ன அவனுக்கு எதிராக வந்துச்சான்? கெர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்துச்சான். அப்ப இவன் திம்னாத்தூருக்கு போகும்போது அந்த சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் ஓகே. அதை ஏன் கதையில சொல்லணும்? இதான் சம்பந்தம் இருக்கா? பெண் எடுக்கிற விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இன்னும் சில வசனங்களை பாருங்க. அந்த சிங்கத்தை அவன் எப்படி கிழிச்சு போட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. வசனம் 6, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் எப்படி கிழிச்சானா? ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிக்கலைங்க. அங்க வார்த்தை வருது, ஆட்டுக்குட்டியை கிழிச்ச மாதிரி கிழிச்சான்.
அது வாலிப சிங்கம் வந்துச்சா அப்படி குட்டியை பிடிச்சி அப்படி அப்படி இழுத்து அப்படி தூக்கி அப்படி விசாட்டின மாதிரி விசாட்டினதாக அங்கே சொல்லப்படுது. வசனம் 8ஐயும் பாருங்க, இன்னும் சில வசனங்கள் நமக்கு இதாக இருக்கும். சில நாளுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் எடுத்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு திரும்பி வரான். வரும்போது ரிசப்ஷனுக்கு வரான். திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. இதெல்லாம் தேவையா? அவன் போனானா, சிங்கம் அவனுக்கு எதிராக வந்துச்சான். அந்த சிங்கத்தை வந்து இவர் ஆட்டுக்குட்டி கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டாராம். அந்த சிங்கத்துடைய டெட் பாடிக்குள்ள என்ன இருந்துச்சான்? தேனும் தேனி கூட்டமும் இருந்துச்சான். வசனம் 9ஐயும் பாருங்க. அவன் அதை தன் கையிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். இவனும் சாப்பிட்டான், யாருக்கும் கொடுத்தான், அப்பா அம்மாவுக்கும் கொடுத்தான். கொடுத்துட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது வேதம், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் இருந்து அவர்களுக்கு எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அப்ப சிங்கத்து உடல்ல இருந்து எடுத்ததை அவங்களுக்கு சொல்ற. நீங்களாம் கவனிக்கணும், சிங்கத்து உடல்ல டெட் பாடிக்குள்ள என்ன இருந்திருக்கணும்? புழு இருந்திருக்கணும். நாங்கள் என்ன பண்ணுது, தேன் இருக்கிற விஷயத்த சொல்லப்படுறதை பார்க்குறோம். இந்த வசனம் எல்லாம் நியாயாதிபதி சிம்சோனுடைய சம்பவத்துக்கு சம்பந்தமா? அவன் போனான், பெண் எடுத்தான், பெண் எடுக்கிற திருமணம் பண்ணலைங்கிற விஷயம் என்ன பண்ணணும், வரணும். ஆனா இங்க என்ன பண்ணுது அப்படின்னாக்க, சில வசனங்கள் அங்க தேவையில்லாத வசனங்களா இருக்கிற மாதிரி பார்க்குறோம். அந்த தேவையில்லாத வசனத்துல தான் நமக்கு ஆவிக்குரிய பாடம் சில முத்துக்கள்ல என்ன பண்ணுது, பதித்திருக்கப்படுறத பார்க்க முடியும். சரி, இந்த இவன் வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு போகும்போது சிங்கம் வருது. சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கிழிச்சு போற மாதிரி கிழிச்சு போட்டான். அந்த சிங்கத்து டெட்பாடிக்குள்ள தேன் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சின்னு சொல்லுது. இந்த விஷயம் அவன் மைண்டை போட்டு உலுக்கி இருக்குமா? இந்த விஷயம் என்னடா, ஏன் வந்து சிங்கத்து டெட்பாடிக்குள்ள என்ன தேன் இருந்துச்சு, அது உண்மையிலேயே தேனா அப்படின்னு அவன் நக்கி பார்த்ததோடு இல்லாம அவங்க அம்மா அப்பாவுக்கும் கொடுக்குறான். ஏன் கொடுத்தான்? அம்மா அப்பா சாப்பிடணும்ட்டா? அங்க நோக்கம் என்ன அப்படின்னா, டெட்பாடிக்குள்ள எப்படி வந்து தேன் இருக்கும், அது தேன் தானா அப்படின்னு முதல் டவுட்டு. ரெண்டா இவன் தின்ட்டு ஏன் நாக்குக்கு அவன் தேனா இருந்துச்சு, எங்கள் அம்மா அப்பா இதை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி போய் அங்கே என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒன்றும் சொல்லணுன்னே அவனை கன்ஃபார்ம், அப்பா தேனு தான் அப்படின்ட்டு. சரி, இதனுடைய அர்த்தம் அவன் மனசை போட்டு உலுக்கி இருக்குமா? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனோடு பேசியிருப்பாரா? சரி, இந்த வசனத்தை பேசியிருப்பாரா அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை பாருங்க. வசனம் 14. அந்த மனசை விட்டு அந்த சம்பவம் என்ன பண்ணல, நீங்களே என்பதற்கு ஒரு ஆதார வசனம் நியாயாதிபதிகள் 14:14 வாசிப்போம். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. அப்போ ஒரு விடுகதை ஒன்று போறானே, அந்த விடுகதை எங்க இருந்து எடுத்தான்? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும். அப்ப பட்சிக்கிறவன் யாரு? சிங்கம். பட்சணம் என்பது உணவு. தூய தமிழ போய் பார்த்தோம்னா உணவுன்னு வருது. பலவான் இடத்திலிருந்து மதுரமும் கிடைச்சிச்சான். பலவான் யாரு? மதுரம் என்ன? பலவான் வந்து யாரு? அங்க சிங்கம். மதுரம் யார்? மதுரம் என்ன? இந்த மதுரம் அப்படிங்கிறது வந்து தேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்க, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் சிம்சோனுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னா நிச்சயம் என்ன பண்ணியிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். நம்ம மீண்டும் அந்த வசனங்களை வாசிப்போம். அந்த சில கேள்விகள் கேட்டு வாசித்தோம்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். நியாயாதிபதிகள் 14:5 வாசிப்போம். அப்படியே சிம்சோன் அவன் தாயின் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. சரி, கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சிங்கத்தை அனுப்பினது யார்? கேள்வி. இந்த கேள்விக்கான ஆப்ஷனே நான் கொடுத்துட்றேங்க. 3 ஆப்ஷன்ல எது அப்படிங்கிறது வேதம் நம்மளோட பேசணும். சிங்கத்தை அனுப்புனது யாரு? ஆப்ஷன் ஏ, யதார்த்தமா சிங்கம் வந்துருச்சுங்க, அதை ஏன் போய் பெருசா எடுக்கிறீங்க? சரி, ஆப்ஷன் பி, சிங்கத்தை பிசாசு தான் அனுப்பிச்சு விட்டான், அல்லது சிங்கம் பிசாசு என்ன பண்ணுது, சிங்கத்தை அனுப்பிச்சது பிசாசு தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ 3வது விஷயம், இல்ல தெய்வம் தான் சிங்கத்தை அனுப்பிச்சு விட்டார். இந்த 3 தவிர வேற எதுவும் இருக்க வாய்ப்பு. யதார்த்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யதார்த்தம் இல்லை என்பதற்கு நியாயாதிபதிகள் 14:5 வாசித்தோம்னா யதார்த்தம் இல்லையாங்கிறது வேதம் என்ன பண்றோம், பைபிள் நம்மளோட பேசிக்கிறோம். அவ பாருங்க, அவங்க திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை வசனம் 14:5, அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது, எங்க வர வரையும் சிங்கம் வரலையா, திம்னாத்துல போய் காலடி எடுத்து வைக்க பார்க்கறாங்க. எது வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சுங்க. முதல் விஷயம் எங்க வந்துச்சு சிங்கம். 2வது விஷயம், காட்டுல இருக்கிற சிங்கம் எங்க வந்துருச்சு, தோட்டத்துக்கு வந்துருச்சு. திராட்சை பழம் சாப்பிடுமா சிங்கம்? கிடையாது. ஏதோ தேடி என்ன பண்ணிருக்குது, வந்திருக்குது. அப்ப 2வது விஷயம், சிங்கம் எங்க வந்துருச்சு, திராட்சை தோட்டத்துக்கு வந்துச்சு. இன்னொன்று,
இவங்க கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு முன்னால சிங்கம் வந்துச்சான்? அங்க வசனம் சொல்லுது, பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. எவனுக்கு? சிம்சோனுக்கு எதிராக என்ன பண்ணுது? ஒரு பாலசிங்கம் வர்றதை பார்க்குறோம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, கூட்டமா போன இடத்துல சிம்சோன் ஒதுங்கிக்கிற இடத்துல சிங்கம் வந்துச்சுன்னா இது யதார்த்தமா வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு யதார்த்தமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. செரண்டா இந்த சிங்கம் யார் அமைச்சிருப்பா? பிசாசு அமைச்சிருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்சோன் இங்க இருந்து எதுக்காக திம்னாத் அல்லது பெலிஸ்திய நாட்டுக்கு போறான்? ஒரு பெண் எடுக்கிறதுக்காக போறான். அது பாவமா? பாவம் இல்லையா? வேதாகமத்தின்படி பார்த்தோம், சத்தியத்தை அறியாத மக்களை திருமணம் செய்யறது பாவம். அப்ப இந்த பாவத்தின் நிமித்தம் நோவாவின் நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்துச்சு. அதே போல இப்ப ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்காக இருக்கிறானே, அவன் தடுப்பான். அவன் அப்ப பாவம் செய்யும் பொழுது பிசாசு வந்து தடுப்பானா? தடுக்க மாட்டான். நல்லா கவனிக்கணும். இன்னொரு விஷயம், யோனாவுடைய தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா, யோனா நினிவேக்கு போ அப்படிங்கிறார். இவன் எங்க போனான்? தர்சீசுக்கு போனான். யோனா நினிவேக்கு போகும்போது, தர்சீசுக்கு போகும்போது அங்க டிக்கெட் வாங்கி கொடுத்தது யாரு? இல்லை, உன்னிப்பா கவனிங்க. அந்த யோனா கதையில் நீங்க வாசித்தீங்கன்னா போட்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு. ஆனா யாருக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு? யோனா கிடைச்சிருச்சு. யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்? யார் வாங்கி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்? ஸோ யார் தான் வாங்கி கொடுத்துருப்பான்? பிசாஸ் வாங்கி கொடுத்துருப்பான். அவருக்கு பர்த் சீட்டா, சிட்டிங்கா, அல்லது நின்றுட்டே கால் வலிக்க போயிட்டு இருப்பாங்க. அவர் நீட்டா படுத்துட்டார் அடித்தட்டில் போயிட்டு. அவ்வளோ ஜாலியாக படுக்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இடத்த வந்து என்ன பண்ணிட்டான்? பிசாசு வாங்கி கொடுத்துட்டான். அப்ப நன்மை செய்யற விஷயத்த அவன் வந்து செய்ய என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். இங்க தப்பு செய்ய போறானே, தடுப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்ப சிங்கம் யார் அமைக்கலன்னு பார்க்கலாம். பிசாசு நிச்சயம் என்ன பண்ணல? சிங்கத்தை அமைக்கல. சரி, சிங்கத்தை யார் தான் அமைச்சிருக்கணும்? ஜீசஸ் தான். அல்லது பரலோகம் தான் என்ன பண்ணிருக்கணும்? சிங்கத்தை அமைச்சிருக்கு. நான் சொல்ல உங்களுக்கு புரிதுங்களா? பரலோகம் தான் என்ன பண்ணுது? சிங்கத்தை அமுச்சு விடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாவம் செய்ய போறான். பாவத்தை தடுப்பது யார் தான் தடுப்பான்? கிறிஸ்து தான் தடுக்க முயற்சி எடுப்பார். வேற யாரும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. சரி, ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, சிங்கம் யாரை குறிக்கும்? சிங்கம் யாரை குறிக்கும்? அங்க சிங்கம் வந்துச்சுன்னு இல்ல, சிங்கம் யாரை குறிக்கும்? 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், வெளித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த சிங்கம் யார் கூப்பிடுது? எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல். அப்ப அங்க வந்த சிங்கம் யாரு? பிசாசை குறிக்குமா? அதை முதலே பார்த்துட்டோம். தப்பு செய்ய போகும்போது பிசாசெல்லாம் வந்து நிற்க மாட்டான். அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த சிங்கம்ங்கிறது யாரை குறிக்குது? பிசாசை குறிக்கிற விஷயத்த பார்க்கிறோம். ஆனா அங்க வந்தது யாரா இருக்கணும்? தப்பு செய்யும் போது யார் தான் தடுப்பான்? கிறிஸ்து தான் தடுப்பார். அப்ப சிங்கம் யாரை குறிக்கும்? கிறிஸ்துவ குறிக்கும். அப்ப கிறிஸ்துவ குறிக்கும்னு வசனம் இருக்குதா? நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். வேதம் நம்மளோட அழகழகா பேசும். பிசாசை குறிக்கிற போது அந்த வசனம் பிசாசை குறிக்குங்கிறதுக்கு ஆணித்தரமான ஆதாரத்தை கொடுப்பார். கிறிஸ்துவ தான் அந்த சிங்கம் குறிக்கும் அப்படின்னா அதற்கும் ஆணித்தரமான ஆதாரத்தை என்ன பண்ணுவாரு? அதே அதிகாரத்தில் அதே வசனத்துக்கு பக்கத்திலே கொடுப்பார். இங்க சிம்சோனுடைய சம்பவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சிங்கம் வந்துச்சின்னு சொல்லப்பட்டது. இப்ப சிங்கம் இங்க பிசாசை குறிக்குதுன்னு பார்த்தோம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அது யாரை குறிக்குதுன்னு பாருங்க. அங்க ஒரு குழு ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 நம்ம வாசிப்போம். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும். இங்க வார்த்தை அழகா வருது, யூத கோத்திரத்து சிங்கம். யார் இந்த யூத கோத்திரத்து சிங்கம்? தாவீது வேறுமானவர், புத்தகத்தை திறக்கவும். தாவீது வேறு, யூத கோத்திரத்து சிங்கம். யாரை குறிக்கும்? கிறிஸ்துவ குறிக்கும். இப்ப வசனம் 6க்கு வாங்க. அங்க குழு கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது வசனம் 5ல சொல்லுது, அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் 6ஆவது வசனம் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவனுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சிங்கம் எப்படி இருந்துச்சான்? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்துச்சான். அப்ப யூத கோத்திரத்து சிங்கம் தான்ப்பா. ஆனா அந்த சிங்கம் பார்க்க சிங்கம் மாதிரி இருந்துச்சா? அடிபட்டு கிழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருந்துச்சான். உங்களுக்கு வசனம் ஒத்து வருதுங்களா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா அங்க சொல்லப்படுற ஒரு கருத்தை அங்கேயும் பார்க்கலாம் பாருங்க. பால சிங்கத்தை அவன் எப்படி கிழிச்சு போட்டானா? ஒரு ஆட்டையா, ஆட்டுக்குட்டியா? அங்க வெளிப்படுத்தல் 6ஆம் வசனத்துல சொல்லுது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்ச மாதிரி கிழிச்சுட்டான்ப்பா. மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, அங்க அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி.
இங்க நியாயாதிபதிகள் 14:6 சொல்லுது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்ச மாதிரி கிழிச்சானா. அங்க ஆடு இல்ல, ஆட்டுக்குட்டி என்பது அங்க என்ன பண்ணுது, பதிவிடப்படுது. நியாயாதிபதிகளையும் சரி, வெளிப்படுத்தலையும் சரி. அப்ப அங்க சிங்கம், வந்த சிங்கம் யாரு? இயேசுவை குறிக்கும். அந்த சிங்கம் யாரு தான்? இயேசுதான் அப்படிங்கிறத பார்க்கறோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் சிம்சோனுக்கு புரிஞ்சிருக்குமா? நிச்சயம் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். அப்ப சிங்கம் யாரை தான் குறிக்கும்? டவுட்டே வேண்டாம், கிறிஸ்துவ தான் குறிக்கும். இங்க செயல் வடிவில் சிம்சோன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டானா, அவன் போய் திருமணம் பண்ணிட்டானான்னு கேட்கிறேன். பாவங்கிறது அங்க திருமணம் பண்ற விஷயம் தான். செயல் வடிவில் சிம்சோன் பாவத்தை செஞ்சுட்டானா? இல்லைங்க. செயல் வடிவில் பாவத்தை செய்யறதுக்கு முன்னால பரலோகம் ஒரு சிங்கத்தை அனுப்பிச்சு விடு. அந்த சிங்கம் யாரு? கிறிஸ்து. என்ன கருத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யறதுக்கு முன்னால வந்து நிக்கிறார். என்ன சொல்றாரு? நீ பாவம் செய்ய போறியா, போப்பா, அது உன்னுடைய ஃப்ரீடம், உன்னுடைய சுதந்திரத்தை நான் நிச்சயம் என்ன பண்ண மாட்டேன், தடுக்க மாட்டேன். ஆனா நீ பாவம் செய்யறதுக்கு போறதுக்கு முன்னால நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, என்னை ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டுட்டு நீ போ அப்படிங்கிறார். அல்லது ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து நின்று கேட்கிறார் சிம்சோன் கிட்ட, செருப்பை எடுத்து ஒரு அடி ஓங்கி பலார்னு அடிச்சுட்டு போ, பாவம் செய்யப்பா அப்படிங்கிறார். அல்லது ஈட்டி எடுத்து நெஞ்சில ஒரு குத்திட்டு நீ பாவம் செய்ய அப்படிங்கிறார். நீங்க சொல்லுங்க, அந்த அன்னைக்கு சிம்சோன் சிங்கத்தை அடிச்ச மாதிரி இன்னைக்கு சிம்சோன் யாருன்னு நினைக்கிறீங்க? கடைசி காலத்து சிம்சோன் யார்? நீங்களும் நானும் தான். அப்ப ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பாவம் செய்ய போறீங்களா, போங்கப்பா. பாவம் செய்யறதுக்கு முன்னால நல்லா யோசித்துக்க, என்ன அடிக்க உனக்கு தைரியம் இருக்கா? என்ன அடிச்சுட்டு நீ போய் பாவம் செய்யுங்கிறார். எத்தனை பேர் அடிக்க ரெடியா இருக்கணும்? செருப்பை எடுத்து பலாரும் ஒரு அறை விடுவோமா அவருக்கு? ஆண்டவர் அந்த பாவம் அப்படிங்கிறது என்னது, அங்க ஆண்டவர் கேட்கின்ற ஒரு விஷயமா இருக்குது. உண்மையிலே அடிக்க தைரியம் இருக்கா? செருப்பு வேண்டாங்க, கையில ஓங்கி பலாரும் ஒரு அறை விட்டுருவோமா? கூட தைரியம் இருக்கா? ஈட்டி எடுத்து நெஞ்சில குத்த தைரியம் இருக்குதா? அந்த கல்வாரி சிலுவையினுடைய அனுபவத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. அங்க ஒருத்தன் மிதின்னு போட்டு மிதிச்சான். அது என்ன குறிக்குது? அது வந்து செருப்பால அடிக்கிறதுக்கு சமங்கிறதா சொல்லப்படுது. அங்க ஒருத்தன் ஈட்டியில நெஞ்சில குத்துறான் பாருங்க. அது எது? நீங்களும் நானும் செய்த பாவத்தின் நிமித்தம் நாம் குத்துகின்றதாக நாம் பார்க்கிறோமா? அடுத்து அங்க முகத்துல காரி வந்து எச்சில் வந்து துப்பணும். யாரோ துப்புனது இல்லைங்க. அன்னைக்கு யூதன் அடிச்சு முடிச்சுட்டான். இன்னைக்கு தினம் வீட்டுல மாட்டி சிலுவையில மாட்டி அவரை அடிச்சு வாட்டி வதக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு டைமும் பாவம் செய்யும் போது அந்த பாவம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அவர் ஈட்டி எடுத்து குத்துறதுக்கு சமம் என்பதை குறிக்குது. அவரை ஓங்கி அடிக்கிறதுக்கு சமம் குறிக்குது. ஸோ அப்போ அதான் பாருங்க, எத்தனை பேர் அடிக்கிறதுக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவை அடிக்க தைரியம் இருக்கு? எத்தனை பேர் அடிப்பீங்க? நிச்சயம் அடிப்போமா? அடிக்க மாட்டோம். நிச்சயம் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லுவோம். உண்மையிலே நம்ம அடிக்கல அப்படின்னா ரட்சிப்பு நமக்கு கிடையாது என்பதை நாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, யூதர்களுடைய முறைமையின்படி நீங்க பாத்தீங்கன்னா, பாவம் செஞ்சுட்டான்னா ஒரு ஆட்டுக்குட்டியை ஆசாரியன் கிட்ட கொண்டு வரணும். அந்த ஆட்டுக்குட்டி மேல யூதன் தன்னுடைய கையை வைக்கணும். லேவியராகமத்துல போய் வாசித்து பாருங்க. தன் கையை வச்சு பாவம் இருக்கிட்டா அந்த பாவம் அந்த கை வழியா ஆட்டுக்கு என்ன பண்ணிடும், போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாவம் எங்கிட்ட இருக்குன்னா எனக்கு என்ன வரணும்? மரணம் வரணும். இப்ப என்னுடைய பாவத்தை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றேன், எப்படி வந்து அந்த பாவத்தை வந்து நான் இன்னொரு இடத்துக்கு கிளப்புறேன் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தலைமையில கையை வச்சு நான் பாவம் இருக்கிடும் போது என் கை வழியா அந்த ஆட்டுக்குட்டிக்கு பாவம் போயிடுச்சு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன பண்ணிடுச்சு, எங்கிட்ட வந்துருச்சு. அப்ப பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். இப்ப யார் மறிக்கணும்? அந்த ஆட்டுக்குட்டி மறிக்கணும். நீங்க நல்லா சொல்லுங்க, அன்னைக்கு யூதா ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பாவம் கேட்டாங்க. இன்னைக்கு நாம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரோமா? எங்க ஆட்டுக்குட்டியை கொண்டு வரோம்? ஆட்டுக்குட்டி எங்க இருக்கு? யார் அந்த ஆட்டுக்குட்டி? யோவான் 1:29 சொல்லுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டு குட்டி. அங்க அழகா வார்த்தையை கூட ஒவ்வொரு இடத்துலயும் ஆட்டுக்குட்டிங்கிற விஷயத்த. அப்போ உண்மையிலே கிறிஸ்துவ கொண்டு வந்து நம்ம பாவரிக்கை இடுறோமா? ஒவ்வொரு டைமும் பாவரிக்கை இடும் பொழுது நாம் கிறிஸ்துவை ஓங்கி வந்து அற உடற மாதிரி நினைச்சு பாவரிக்கை இடுறோமா? நம்ம உணர்ந்து பாவரிக்கை இடுறோமான்னு கேட்கிறோம். நம்மளுடைய பாவ அறிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட சாரி கேட்கும் பாருங்க. எதுக்காக கேட்கும்? அப்பா அடிச்சிருவாருங்கிறதுக்காக ஒரு சாரி கேட்கும், அல்லது அப்பா நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாருங்கிறதுக்காக சாரி கேட்கும். உண்மையாகவே அவங்க செய்யற தப்பு அப்பாவுக்கு வருத்தத்தை கொண்டு வரும்னு கேட்குதா? அது அறியாம கேட்கறாங்க. நம்ம அறிஞ்சே இப்படிதான் கேட்கிறோம். உண்மையிலேயே நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் கிறிஸ்துவுக்கு வலிக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கேட்கிறோமா? நாம் செய்கின்ற பாவம் ஏன் உணர்வற்ற பாவரியா இருக்குது அப்படின்னா,
நாம் செய்கின்ற பாவம் என்ன செய்துன்னு தெரியாததுனால உணர்வற்ற பாவமா இருக்குது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் கிறிஸ்துவை அடிக்கிறதுக்கு சமம், அல்லது கிறிஸ்துவுக்கு வலிக்குதுன்னு சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது நீ பாவம் செய்யறப்பா செய், என் பணத்தை தாண்டி போய் நீ செய்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். இங்க கிறிஸ்து சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நோவுதுப்பா, என் மனசு வலிக்குதுப்பா, நீ செய்யற ஒவ்வொரு பாவமும் எனக்கு மனசு வலிக்குது அப்படிங்கிறான். அந்த மனசுக்குள்ள அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சங்கீதம் 40 வசனம் 7-8 வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இங்க தாவீது எழுதுற சங்கீதத்துல கிறிஸ்து இடப்படுறாங்க. வசனம் 7-8 எழுதுனது யாரு? கிறிஸ்து தான். எப்படி கிறிஸ்து எழுதினாருன்னு சொல்ற அப்படின்னா வசனம் பாருங்க. அப்பொழுது நான் இங்க குறிப்பிட்டு சொல்றாரு, இதோ வருகிறேன். இப்ப இதோ வருகிறேன்னு சொல்றது யார் அங்க குறிப்பிடுற விஷயம்? யாருடைய வருகையை பத்தி பேசுது? கிறிஸ்துடைய வருகையை பத்தி பேசுற விஷயம். அடுத்து சொல்றாரு, புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. புத்தக சுருளில் யாரை பத்தி எழுதி இருக்குது? இததான் யோவான் 5:39 இயேசு கிறிஸ்து சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரை குறித்து வேத வாக்கிய சாட்சி கொடுக்குதான்? இயேசுவை குறித்து. இங்க சொல்றாரு புத்தக சுருள் என்ன குறித்து எழுதி இருக்குதுப்பாங்கிறார். அப்ப வசனம் 7 எழுதுனது யார் தான்? கிறிஸ்து தான். அந்த 2 கமா அரைக்கமா இருக்குது பாருங்க. அப்ப அரைக்கமான என்ன அர்த்தம்? வசனம் 8ஐயும் அவர் தான் என்ன பண்றாரு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்ப யார் உள்ளத்துக்குள்ள நியாய பிரமாணம் இருக்குதா? கிறிஸ்து உள்ளத்துக்குள்ள. முன்னால பார்த்தோம் எது பாவம், நியாய பிரமாணத்தை மீறது பாவம் பண்ணிட்டார். இப்ப நியாய பிரமாணத்தை கொண்டு எங்க பத்திரமா வச்சுட்டார்? கிறிஸ்துடைய இருதயத்துல வச்சுட்டார். அப்ப ஒவ்வொரு டைமும் நீங்க பாவம் செய்யும் போது, ஒரு பொய் பேசும்போது, அல்லது ஒரு தீமையான ஒரு காரியத்தை செய்யும் போது, யார் நெஞ்சில காலை வச்சு மிதிக்கிறதுக்கு சமம்? கிறிஸ்துடைய நெஞ்சில காலை வச்சு மிதிக்கிறதுக்கு சமம், ஈட்டி எடுத்து குத்துறதுக்கு சமம். நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவரை தான் சொல்றாரு, எப்பா நீ பாவம் செய்ய போறியா போ, ஆனா ஓங்கி ஒரு மிதிச்சுட்டு போப்பாங்கிறான். ஆனா மிதிக்கும் போது ரொம்ப வலிக்குதுப்பா, உனக்கு அந்த வழி தெரியுதா அப்படின்றத. செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் கிறிஸ்துவ கொள்ளுது. அவருக்கு பேரு நித்திய ஜீவாதிபதி. நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துட்டு அவர் மரணத்தை அனுபவிக்கிறார். அந்த நித்திய ஜீவாதிபதிய நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அவருடைய ஜீவனை அழிப்பதற்கு என்ன பண்றோம்? முயற்சி எடுக்கிறோம். அவருடைய பாவம் அவரை கொள்ளுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இப்ப 2வது விஷயம், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் என்ன செய்யுது? இன்னொரு விஷயமும் செய்யுதுங்க. ஒரு பாவம் 2 விஷயத்தை செய்யும். ஒண்ணு நித்திய ஜீவாதிபதியை கொள்ளுது. 2வது விஷயம் என்ன பண்ணுது? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்க வரும்போது தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நாம் செய்கின்ற பாவம் என்ன செய்யுதுன்னா, சிம்சோன் செய்த பாவம் கிறிஸ்துவ கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரே பாவம் இன்னொரு விஷயத்தையும் செய்யுது. அந்த விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா, தாவீது சம்பவத்துல இருக்கிறத பார்க்கிறோம். இந்த தாவீது சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய பாவம் என்னன்னு பார்க்குற முதல் விஷயம். 2வது அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன, அதனால அந்த விளைவு என்ன அப்படிங்கிறத பார்க்குற 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். வாங்க தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 9. இதை வாசிப்பதற்கு முன்பாக இந்த சம்பவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 சாமுவேல் 11, 12 முழுசாக வாசித்தீங்கன்னா அந்த கதையினுடைய சம்பவம் என்ன பண்ணும் புரியும். வசனம் 9 நான் வாசிக்கிறேன். 12, 9. 2 சாமுவேல் 12, 9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்திலே கொன்று போட்டாய். அப்ப அடுத்தவனுடைய மனைவியை தன் மனைவி ஆக்கிக்கணுது பாவம். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பாவம் என்ன அப்படின்னா, அது விபச்சாரம் அப்படிங்கிற பாவத்தை சொல்லலாம். விபச்சாரம் அப்படிங்கிறத பார்க்கறோம். சரி, அப்ப பாருங்க, விபச்சார பாவத்தை செய்யலாம். இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதான் பார்க்கறோம். தாவீது உரியாவுடைய மனைவியை தான் மனைவி ஆக்கிக்கிட்டான். இதுதான் பாவம். இந்த பாவத்தை ஆண்டவர் எப்படி சுட்டி காட்டுறாருன்னு பாருங்க. பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி புரியுற மாதிரி புரிய வைக்கிறார் பாவத்தை. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக செய்யறோம். நம்ம என்ன பண்றது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை. 2 சாமுவேல் 12 வசனம் 1 முதல் அப்படியே வாசிப்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். யார் கிட்ட அனுப்பிச்சாரு? தேவன் தீர்க்கதரிசியாக நாத்தானை தாவீது கிட்ட அனுப்புறாரு. ஏன் அனுப்பிச்சாரு?
இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள். எதுக்காக சொல்ல அமுச்சு விட்டாரா? அப்படிலாம் இல்லை, ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, எவனை நோக்கி? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை நோக்கி, ஒரு பட்டணத்துல 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு பட்டணத்துல எத்தனை மனுஷன் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது? 2 மனுஷன். நீங்க சொல்லுங்க, ஒரு பட்டணத்துல 2 பேர் தான் இருப்பாங்களா? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு காரியம் என்ன பண்ணுது, இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த சம்பவம் உவமை சம்பவம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை எப்படின்னாக்க, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. ஒரு காக்கா வந்துச்சான். ஒரு காக்கா வந்து ஒரு வடை என்ன பண்ணிடுச்சான், தூக்கிட்டு போயிடுச்சான். நீங்க சொல்லுங்க, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி ஒரு காக்கா ஒரு வடை தான் தூக்குமா? அல்லது பல காக்கா இருக்க வாய்ப்பு இருக்குதா? பல பாட்டி இருப்பாங்க. அங்க கதைக்கு தேவை ஒரு பாட்டி ஒரு காக்கா. அந்த கதையை புரிஞ்சிக்கிறதுக்கு மக்களுக்காக அப்படி என்ன பண்றாங்க, எடுத்து உவமை வழியாக என்ன பண்றாங்க சொல்றதை பார்க்குறோம். அதே போலதான் ஊமை கருத்துங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ அங்கே சொல்ற ஊமை கருத்துக்களை நபரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன பண்ணும், வெளியே வரும். சரி, ஒரு ஊர்ல வந்து 2 மனுஷன் இருந்தாங்க, ஒருத்தர் ஐஸ்வர்யன், ஒருத்தன் தரித்திரன். வசனம் 2 வாசிக்கிற பாருங்க. ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. வார்த்தை அழகா போடுறாரு. ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளவு ஆடு மாடம், ரொம்ப அதிகமா என்ன பண்ணிச்சு, ஆடு மாடு இருந்துச்சான். ஸோ தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து, அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த வார்த்தை அளந்து போடுறாரு. எப்படி இருந்துச்சான், மகனா மகளா? மகளை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. கதை என்ன அப்படின்னா, ஒரு பட்டணத்துல ஒரு ஐஸ்வர்யவான் தரித்திரம் இருக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யவான் தரித்திரனுக்கு, ஐஸ்வர்யனுக்கு திரளான ஆடு மாடு இருக்கு. தரித்திரனுக்கு எத்தனை ஆடு இருக்குது? ஒரே ஒரு ஆடு. அந்த ஆட்டை எப்படி வளர்த்தான், தான் மகளை போல அவன் வளர்த்தான்னு சொல்லப்படுது. வசனம் 4. அந்த ஐஸ்வர்யனிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான். நல்ல கவனிங்க. அந்த ஐஸ்வர்யன் இடத்துல யார் வந்தான்? ஒரு வழிபோக்கம் வந்தான். தெருவில் போற ஒருத்தன் வந்தான். பசி வந்து ஐஸ்வர்யவானுக்கா அல்லது வழிபோக்கனுக்கா? பசி வந்து வழிபோக்கனுக்கு, ஐஸ்வர்யவானுக்கு இல்ல. சாப்பாடு போடுறது எங்க பிடிச்சு போட்டிருக்கணும்? சாப்பாடு தான் வீட்டில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணியிருக்கணும், வெட்டி போட்டிருக்கணும். ஆனால் எங்க போட்டாங்க, யாருக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸோ தரித்திரனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்றாங்க, எடுத்து அங்கே சமையல் பண்ணி வைத்து போட்டுறான். வசனம் 5 வாசிப்போம் பாருங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாய் நாத்தானை பார்த்து, அந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை செஞ்சவன் எதுக்கு பாத்திரவானோ? அவனை கொல்லணும், அவனை வெட்டணும். அப்படி உச்சகட்ட கோபத்துக்கு யார் போறார்? தாவீது போறத பார்க்குறோம். கதையை நல்லா கவனிங்க. ஒரு ஐஸ்வர்யவன், ஒரு பட்டணத்தை 2 பேர் இருக்கிறான். ஒருத்தர் ஐஸ்வர்யன், ஒருத்தர் தரித்திரன். ஐஸ்வர்யவனுக்கு திரளான ஆடு மாடு இருக்கு, தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆடு தான். இப்போ வழிபோக்கனுக்கு பசியா இருந்துச்சு. ஐஸ்வர்யன் யாருடைய ஆட்டுக்குட்டி எடுத்து சமைச்சு போட்டான்? தரித்திரனுடைய ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து சமைச்சு போட்டான். சரி, ஐஸ்வர்யன் ஆடு இல்லைன்னா பரவாயில்ல, ஆடு இருந்துச்சு இல்லையா? அவனுக்கு வெகு திரளா இருந்துச்சா? ஒண்ணு கிடையாது. அது கணக்கெல்லாம் என்ன பண்ணுது இருக்குது அப்படிங்கிறத சொல்றதை பார்க்கலாம். இதை செஞ்ச மனுஷனை வந்து கொல்லணும் அப்படின்னு தீர்ப்பு யார் வழங்குறா? தாவீது வழங்குறார். நல்லா கவனிக்கணும். இந்த ஊமை கதையில் வருகின்ற கதாபாத்திரங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 கதாபாத்திரங்கள் வர்றதை பார்க்குறோம். ஐஸ்வர்யவான், தரித்திரன். அந்த ஊமை கதாபாத்திரத்தில் வாங்க, தாவீது நாத்தான்லாம் ஒப்பிடக்கூடாது. ஐஸ்வர்யவான், தரித்திரன். 2வது விஷயம், ஐஸ்வர்யனுக்கு திரளான ஆடு மாடு, தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. 5வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்க, வழிபோக்கம் ஒருத்தன் வரான். இப்ப 5 நபர்கள் ஊமையாக சொல்லப்படுது. இந்த 5 நபர்களை சரியா ஒரு வசனத்தை எடுத்து 5 நபர்களை யாருன்றது கண்டுபிடிச்சிட்டோம்னா கதையில இருக்கக்கூடிய கருப்பொருள் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். தாவீதுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது ஏகப்பட்ட உச்சப்பட்ட கோபம் வருது. கோபம் வந்து அந்த மனுஷனை கொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குழு வந்து என்ன பண்றாருன்னா தேவாவியானவர் கொடுக்குறாங்க. இதுல 5 பேர்ல யாராவது ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டா கூட மீதியெல்லாம் நம்ம பொறுத்திடலாங்க. சரி வாங்க, அந்த குழு என்ன அப்படிங்கிறது அதே அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. வசனம் 7 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், முடிச்சிட்டார். இங்க அந்த அவனை அடிக்கணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது யார்கிட்ட சொல்றாரு? நாத்தான் கிட்ட சொல்றாரு. நாத்தான் தான் கதையை சொல்ற, நாத்தான் கிட்ட சொல்றாரு. நாத்தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, அந்த கொல்லணும்னு நினைச்சப்ப அந்த மனுஷன் வேற யாரும் இல்லப்பா, நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு. இப்ப இந்த நீன்ற மனுஷன் அந்த 5 கதாபாத்திரத்துக்கு எந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா,
அது ஐஸ்வர்யவானுக்கு என்ன பண்ணும், பொருந்தும். தரித்திரன் யாரை குறிக்கும், உரியாவை குறிக்கும். தரித்திரன் உரியாவானால் திரளான ஆடு மாடு யாரை குறிக்கும், தாவீதுடைய மறுமனையாட்டிகளையும் மனைவிகளையும் குறிக்கிற விஷயம். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி யாருங்க குறிக்கும், அவன் மடியில மகளை போல வளர்த்த அந்த மகள் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு அழகா போடுறாரு பாத்தீங்களா. உரியாவுடைய மனைவியாக பட்சேபாலை என்ன பண்ணும், குறிக்கும் அப்படிங்கிறத பார்க்கறோம். அப்ப பாருங்க, ஐஸ்வர்யவான் தாவீது, தரித்திரன் உரியா, திரளான ஆடு மாடு தாவீதுடைய மனைவி மறுமனையாட்டிகள், ஒரே ஒரு ஆடு யாரை குறிக்கும், அது உரியாவுடைய மனைவியாக பட்சேபாலை குறிக்கும். கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வழிப்போக்கம் வந்தாம இந்த வழிப்போக்கன் யாரை குறிக்கும், இதுதான் கேள்வி. அப்ப வழிப்போக்கன் யாரை குறிக்கும், நம்ம சொந்த கருத்து பேசிடலாமா, அது தவறா போக வாய்ப்பு இருக்கு. வாங்க அந்த வழிப்போக்கன் குறிக்கிற விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு வசனத்துல பார்த்துருவோம். சங்கீதம் 129வது அதிகாரம் வசனம் 8க்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். 129 வசனம் 8 சங்கீதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்லுவதும் இல்லை. இங்க அர்த்தம் வருது, எதுக்காக வந்தோம், வழிப்போக்கர் யாருன்னு பார்க்கறோம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று யார் சொல்ல மாட்டான், வழிப்போக்க சொல்ல மாட்டான்ப்பா. வழிப்போக்க வந்து கடவுளை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டான். அப்ப வழிப்போக்க வந்து ஆசீர்வதிக்க மாட்டான்னு சொல்லுது இல்லைங்களா. அப்ப யார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னாகும் 24 வசனம் 1 வாசிக்கிற பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது. நல்லா கவனிக்கணும். அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியமே என்னதான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. அப்ப ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம்னா ஆசீர்வதிக்க கூடாது என்பது யாருடைய பிரியமா இருக்கும், அது யாருடைய பிரியம், பிசாசு. அப்ப வழிப்போக்கர் உங்களை ஆசீர்வதிப்பது இல்லை என்றால் அந்த வழிப்போக்கன் யாரை குறிக்கும், பிசாசை குறிக்கும். நல்லா கவனிங்க, எங்க ஆசீர்வாதங்கிறது ஏதோ சொத்து குறிஞ்ச விஷயம் அல்ல, நல்ல உன்னிப்பா கவனிக்கணும். அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம முன்னாலே பார்த்தோம். என்ன அப்படின்னா, பாவத்தை ஜெயிக்கிற விஷயம். அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் தான். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் எதை ஜெயிக்கணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம். அப்ப பாவத்தை ஜெயித்து கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் தான். அப்ப யார் வந்து ஆசீர்வதிக்க மாட்டான், யார் பாவத்தை வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்து பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு கூட மாட்டான், பிசாசுங்கிற விஷயத்த பார்க்கறோம். அப்ப வழிப்போக்கன் யாரை குறிக்கும், பிசாசை குறிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். ஐஸ்வர்யவான் தாவீது, தரித்திரன் உரியாவை குறிக்கும். திரளான ஆடு மாடு தாவீதுடைய மனைவிகளை குறிக்கிற விஷயம். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி பட்சேபாலை குறிக்கிறது, உரியாவுடைய மனைவியாகிய பட்சேபால். வழிப்போக்கன் பிசாசை குறிக்குதுங்க. அன்னைக்கு பசின உடனே யார் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டான் பிசாசு, தாவீது வீட்டில் உட்காந்துட்டான். தாவீது வெரைட்டியா போட்டானா சாப்பாடு, ஆமாங்க, சாப்பாடுங்கிற விஷயம் என்னன்னு சொல்றது புரியுதுங்களா, பாவம் அப்படிங்கிறத சொல்ல வர. இன்னைக்கு சொல்லுங்க, தாவீது யாரு, இன்னைக்கு தாவீது நீங்களும் நானும் இல்லையா, கடைசி கால தாவீது யாரு, நீங்களும் நானும். அவனுக்கு இன்னைக்கு பிசாசுக்கு பசி எடுத்துருச்சு அப்படின்னா அவன் எங்க வந்து உட்காருவான், யார் வீட்டில் உட்காருவான்னு நினைக்கிறீங்க, நம்ம வீட்டில் தாங்க உட்காருவான். அவனுக்கு வெரைட்டியா வைக்கிறோம் பாருங்க. ஒரு நாளைக்கு பிரியாணி வேணும்பா, ஒரு பாவத்தை தூக்கி அழகா வச்சிருப்போம். ஒரு நாளைக்கு சும்மா இல்லப்பா ரசம் சாதம் தான் கூட போதும், அது சின்ன பாவம்னு கணக்கில் எடுத்துக்குவோம் பாருங்க, ரசம் சாதமா இருக்கும். ஒரு நாளைக்கு சப்பாத்தியும் ஃப்ரைட் ரைஸ் அவன் கேட்டான். ஏகப்பட்ட விஷயத்த என்ன பண்றான் கேட்டான். நம்மளும் ஓயாம போட்டு தான் இருக்கிறோம். தின்ட்டு என்ன பண்றான்னா அவன் இன்னும் என்ன பண்றான், ஜீவனோடு இருக்கிறத பார்க்குறோம். கிறிஸ்து அவன் தலையை நசுக்கிட்டாருங்க, நசுக்கி உயிர் போயிடுச்சு, வால் துடிச்சிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லடா, வாழை நசுக்கடா, அவன் செத்துருவான் அப்படின்னு கையில கொடுத்துருக்குறான். இவன் வாழெல்லாம் ஏன் நசுக்கணும், வாழெல்லாம் நசுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நான் சொல்றது புரிதுங்களா. அப்போ வாழையில சாப்பாடு போடுற விஷயம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தனுக்கு பேரே மரணம், அவனை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிடுறோம். இன்னொருத்தருக்கு பேரு நித்திய ஜீவன், அவர் உசுரை என்ன பண்றோம், நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்ல வரோம், நாம் செய்கின்ற பாவம் என்ன செய்யுது அப்படின்னா நித்திய ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவ கொள்ளுதுங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொன்னு, மரணம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற அந்த மரணமாக வேண்டிய நித்திய மரணத்தை அடைய வேண்டிய பிசாசை நாம் உசுறு என்ன பண்றோம், அவனை வாழ வச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். அதாவது நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய 2ஆம் வருகையுடைய ராஜ்யம் வருவதாக பரமண்டல ஜெபத்தில் நம்ம சொல்றோம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவருடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நல்லா கவனிங்க. 2ஆம் வருகையை தடுப்பது யார், அந்தி கிறிஸ்துவா அல்லது வேறு யாராவதா? ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும்
அப்படின்னு கேட்டால் வாழை இலை விஷயத்தை வச்சு சொல்லுங்க. எப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கும்? என்னைக்கு நீங்களும் நானும் பிசாசுக்கு போடுற சாப்பாடை நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, 2 விஷயம் படித்தோம். என்ன விஷயம் அப்படின்னா, எது பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியாயப்பிரமாணத்தை மீறது பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 40:8 வாசித்தோம். உமது பிரமாணங்கள் என்னுடைய உள்ளத்தில் என்ன பண்ணுது இருக்குது அப்படிங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை பத்திரப்படுத்தி எங்கே வச்சுட்டார்? இருதயத்தில் வச்சுட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு இதுலேயே என்ன பண்ணுதுன்னா குழப்பங்கள் சபையில் இருக்கிறத பார்க்க முடியும். நன்மை செய்ய திறன் இருந்து அதை செய்யாமல் போனால் அது பாவங்கிறார். எது நன்மை? நீங்கள் போய் தேடி பாருங்க, பைபிளில் ரொம்ப அழகாக வரும். அங்கே யோவான் 1:4 அந்த நன்மைக்கு என்ன பண்ணுது லிங்க் இருக்கிறத பார்க்குறோம். சத்தியத்தை அறியாத மக்களை திருமணம் செய்கிறது பாவம்னு பார்க்குறோம். அப்படி பல லிஸ்ட்டை பாவத்தை என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் வைக்கிறத பார்க்குறோம். அப்போ 2வது விஷயம் என்ன பார்த்தா, நாம் செய்கின்ற பாவம் என்ன செய்கிறது? ஒன்று கிறிஸ்துவை கொள்ளுது, இன்னொன்று பிசாசை வாழ வைக்குது அப்படிங்கிற விஷயத்த. பாவத்தை ஜெயிக்க எனது பங்கு என்ன அப்படிங்கிறது 3வது பாயிண்ட்டு பார்க்க. ரொம்ப சிம்பிளுங்க. என்ன அப்படின்னா, உணர்ந்து பாவ அறிக்கை எழுதணும். உணர்ந்து பாவ அறிக்கை செய்யணும். அப்ப 3 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த 3வது விஷயத்துக்கு ஒரு கதை சொல்கிறோம். அந்த கதையில் கண்டிப்பாக என்ன பண்ணும் புரியும். அப்போ பாருங்க, முதல் விஷயம் என்ன பார்த்தா, 3 விஷயத்தை பார்த்தா கதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எனது பாவம், நமது எது பாவம் அப்படிங்கிறத நான் முதல் புரிஞ்சுக்கணும். வேதம் எதெல்லாம் வேண்டான்னு சொல்லுதோ அதெல்லாம் பாவங்க. இதை செய்யாதங்கிற செய்யுங்கிறத நான் செய்யணும், செய்யாதங்கிறத விட்டுறணும். அப்போ செய்யாதங்கிற விஷயத்த நான் செஞ்சேன்னா அது பாவம். வேதத்திற்கு புறம்பாக இருக்கிற எந்த காரியமானா இருக்கட்டும், அதை நாம் போய் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யறோம்னா அது பாவம். நாம் செய்கின்ற பாவம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நித்திய ஜீவாதிபதியாக கிறிஸ்துவை கொள்ளுது, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு என்ன பண்ணுது வாழ வைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நித்திய ஜீவனை உசுரை கொடுத்த தெய்வத்துக்கு நம்ம அவரை கொள்றோம், போட்டு மிதிக்கிறோம். ஒருத்தன் உசுரை எடுக்க வரான், அவனுக்கு தினம் வெரைட்டியாக சாப்பாடை போட்டிருக்கிறோம். எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பாவத்தை ஜெயிக்க எனது பங்கு என்ன அப்படின்னா, உண்மையிலே என்னுடைய பாவம் என்ன செய்யும் அப்படிங்கிறது இந்த உணர்வுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம பாவத்தை ஜெயிச்சிடலாம். இந்த 3 விஷயம் தான் பார்த்தோம். இந்த உணர்வடையக்கூடிய விஷயத்தை அனுபவ ரீதியாக வரணுங்க. அந்த உணர்வு என்பது 2 கதை சம்பவத்தை நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். உண்மை கதையை நான் சொல்கிறேன். 3வது விஷயத்தை புரிந்து கொள்ள இந்த கதை சம்பவம் உதவியாக இருக்கும். 2 நபர்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதைகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த நபர் யார் என்பது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே உணர்வு ரீதியாக அனுபவபூர்வமாக இந்த 2 பேருடைய நபர் வாழ்க்கையில் நடந்த விஷயம். இது மாதிரி பாடங்களை பாவ அறிக்கைக்கான அல்லது பாவத்தை குறித்த பாடங்களை படித்து முடித்த உடனே 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பாவத்தை படித்து முடிச்சிட்டார் ஒரு நபர். அந்த சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கையோட எனக்கு நடந்த மாதிரி நான் ஒப்பிட்டு என்ன பண்ணுறேன் பேசுகிறேன். இந்த பாடம் முடித்த உடனே, ஆண்டவரே என் பாவம் உங்களை கொள்ளுதுங்களா, அவ்வளோ மோசமாக இருக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், பாவரிக்கை இடுறதுக்காக முட்டி போட்டு பாவரிக்கை இடுறோம். 1 யோவான் 9 இப்படி சொல்லுது சாமி, நீதிமொழிகள் இப்படி சொல்கிறீங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ் வழிய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வசனமெல்லாம் அழகாக கோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறேன், எந்திரிக்கும் பாவரிக்கைட்டு எந்திரிச்சு வரும்போது ஒரு வினோதமான ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் என்ன பண்ணு பேச ஆரம்பிக்குது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னப்பா அந்த வார்த்தை யார் பேசுகிறா அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. யார் பேசுகிறா அப்படின்னா தெய்வம் தான் பேசுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா பாவரிக்கெல்லாம் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் உலகத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறேன், ஆண்டவரே உங்களை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்கிறேன், சரிதான்ப்பா அதெல்லாம் விடு, உலகத்தில் உன் சொந்த பந்தம்னு வச்சிருக்கிறல்ல, உனக்குன்னு சில நபர் இருக்கிறாங்கல்ல, அந்த மனிதர்களில் யார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு என்னுடைய மனைவியை நான் ரொம்ப நேசிப்பேன், என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவியுடைய ஃபோட்டோ உன் பாக்கெட்டில் இருக்காப்பா, நீ வச்சிருக்கிறியா, நீ நேசிக்கிறேன் அப்படின்னா, ஆமாம் சாமி பர்ஸில் பத்திரமா வச்சிருக்கிற ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஃபோட்டோவை எடுப்பா அப்படிங்கிறேன். எடுத்து கையில் வச்சுட்ருக்கிறேன். வச்சு காட்டுறதா பித்த சாமி தான் அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காட்டும் போது, சிசர் இருக்கா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கத்திரிக்கோள் இருக்கா, ஆமாம் கத்திரிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சொல்கிறேன். சொன்ன உடனே அந்த கத்திரிக்கோள் வெட்டினு அந்த ஃபோட்டோவை 2ஆ வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். என்ன சாமி நான் என் மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, வெட்டுன்னு சொல்கிறீங்க, ஃபோட்டோ தானேப்பா சும்மா வெட்டேன் அப்படிங்கிற. உடனே ஃபோட்டோ என்ன பண்ணுறாரு, சொன்ன உடனே டக்குன்னு சென்டர் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன், 2ஆ கட் பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டும்.
ஏண்டா வெட்டிட்டியா? சரி, துண்டு துண்டா அந்த ஃபோட்டோ வெட்டுப்பா, துண்டு துண்டா வெட்டு, நல்லா பல துண்டுகளாக போட்டு வெட்டு அப்படிங்கிறேன். உடனே நான் சொல்கிறேன், என்ன சாமி, மனைவியை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் துண்டு துண்டா வெட்டுங்கிறீங்க அப்படிங்கிறேன். இல்லைப்பா, நீ என்ன பிடிக்கும்னு சொன்னல, என் பேச்சை கேட்பேன்னு பார்க்குறேன், அதனால் அதை துண்டு துண்டா வெட்டேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ துண்டு துண்டா என்ன பண்ணுற வெட்டி வச்சிட்ருக்கேன். வச்சிருந்த உடனே அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சரிப்பா அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே வந்து உன்னுடைய எச்சில் அந்த ஃபோட்டோவை துப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உச்சகட்டத்துக்கு கோவம் என்ன பண்ணுது, தலைக்கு ஏறுதுன்னா, சாமி ரொம்ப டூ மச்சாக போகிற மாதிரி இருக்கு சாமி. நான் தான் என் மனைவியை பிடிக்கும்னு சொல்கிறேன், என் மனைவி ஃபோட்டோ வந்து ரெண்டா வெட்டுனீங்க வெட்டினேன், உங்கள் பேச்சை கேட்டு துண்டு துண்டா வெட்டுனீங்க வெட்டினேன், இப்போ காரி துப்புங்கிறீங்க, ரொம்ப டூ மச்சாக தெரியல சாமி உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம். நான் நேசிக்கிற ஃபோட்டோ மேலே எப்படி என்னால் எச்சில் துப்ப முடியும் அப்படின்னு கேட்ட உடனே, சரிப்பா கோவப்படாத, சரி அந்த ஃபோட்டோவை தொப்பெல்லாம் பரவாயில்ல, கொண்டு போய் நெருப்பில் போட்டு எரிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். சாமி ரொம்ப டூ மச்சாக போகிறீங்க நீங்கள், ரொம்ப டூ மச்சாக போகிறீங்க. நான் என் மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், வெட்டுனீங்க, அடுத்து துண்டு துண்டா வெட்டுனீங்க செஞ்சேன், இப்போ கொண்டு போய் என்னடா நான் எச்சில் துப்புங்கிறீங்க, போய் நெருப்பில் போட்டு எரியுங்கிறீங்க, என்ன நீங்கள் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது சாமி அப்படிங்கிறேன். உடனே ஆண்டவர், சரி சரி கோவப்படாது, சரி நெருப்பில் தான் போடல, அட்லீஸ்ட் கொண்டு போய் குப்பை தொட்டிலையாவது போட்டுறேன் அப்படிங்கிறேன். உடனே நான் சொல்கிறேன், சாமி ரொம்ப டூ மச்சாக போகிறீங்க, இது ஆகாது, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் சண்டை வந்துடும், நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், நேசிக்கிறேன்னு சொல்ல சொல்ல மீண்டும் மீண்டும் என்னை கோவப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா சரிப்பா பரவாயில்ல வீடு, கோவப்படாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த ஃபோட்டோ துண்டு துண்டாக இருக்கிறத வச்சு அப்படின்னு கேட்கும்போது, மீண்டும் எல்லாம் ஒன்றா இணைச்சி ஒரு செல்லோ பேப்பரை போட்டு அதை வந்து முழு படமாக உருவாக்கி மீண்டும் என் பாக்கெட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். சொல்லும்போது அடுத்த வார்த்தை அவர் கேட்குறாரு, நீ பாட்டுக்கு நீ வந்தப்பா, முட்டி போட்டு பாவரி கேட்ட சரிதான், ஆனால் உண்மையிலேயே உணர்ந்து தான் பாவரி கேட்டியா நீ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, நீ எதெல்லாம் ஃபோட்டோவுக்கு செய்யலையோ அதெல்லாம் நான் என்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நான் நேரில் செஞ்சேன்ப்பா. நீ காரி துப்பலை, நான் காரி துப்ப விடுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்தேன். நீ துண்டு துண்டா அந்த ஃபோட்டோ பிக்கிறதுக்கு நீ வேதனைப்பட்ட, நான் என்னுடைய சொந்த குமாரனுடைய சரீரத்தை அக்கு வேற ஆணி வேற பிக்கிறதுக்கு நான் இடம் கொடுத்தேன். உண்மையிலேயே அதனுடைய வெயிட்டேஜ் உனக்கு புரியுதா? பாவத்தினுடைய வெயிட்டேஜ் உனக்கு புரியுதா? பாவத்தினுடைய கிரையம் உனக்கு புரியுதா? உண்மையிலேயே உணர்ந்துதான் அறிக்கிட்டியா? நீ பாட்டுக்கு நீ வந்தா முட்டி போட்ட பாவரிக்கிட்ட உடனே நான் பாவத்தை மன்னிக்கணுமா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த குரல் கேட்குதுங்க. என்ன குரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இல்லப்பா எனக்கு புரியல, நான் உன்னை விடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நீ பரலோகம் வரணும், காந்தி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா உன் பாவம் பரலோகத்துல உன்னை நான் பாவத்தை வெறுக்கிறேன், பாவியை பரலோகத்தை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன், உன் பாவத்தை பிரிச்சு எடுக்கணும், உன்னுடைய பங்கு கொஞ்சம் இருக்குதுப்பா, அந்த பங்கு உணர்வுள்ள ஜபமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அந்த உணர்வுள்ள பாவ அறிக்கை இடணும்னு நான் நினைக்கிறேன், நீ இடுவியா அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறேன். நான் உன்னை உங்க விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நீ சொல்லு நான் என்ன செய்யணும், நீ சொல்லு, நீ பாவத்தை விடுறது, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன், என்ன எங்கிட்ட என்ன மிச்சம் இருக்கு ஒன்றும் தெரியலப்பா, பரலோகத்தையே தாரவாத்து கொடுத்துட்டேன், இனி எங்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா நீ இன்னமும் பாவத்தை விடலை அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது நான் செய்ய வேண்டிய பாக்கி ஏதாவது இருக்குதா சொல்லு, நான் அதையும் செய்ய ரெடி, நான் என்ன செஞ்சா நீ பாவத்தை விடுவேன் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார் கேட்கிற விஷயமாக இருக்குது. ஸோ அந்த ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொந்த குமாரன் பட்ட பாடுகளை உணர்ந்து பாவரிக்கை இடறோமா, அந்த உணர்வுபூர்வமான பாவரிக்கை தான்ப்பா உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறத்துக்கு காரியத்தை கொண்டு வரும், அப்போதான் நீ பாவத்தை ஜெயிக்கவும் முடியும், பரலோகம் வரத்துக்கான தகுதி அங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றத பார்க்குறோம். இதே விஷயத்த இன்னொரு நபரோடு நான் ஒப்பிட்டு என்ன பண்ணுறேன் பேசுகிறேன். இந்த கதையை கேட்ட நபர், இந்த கதையை என்ன பண்ணுறேன், அந்த இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் கேட்ட அந்த கதையை கேட்ட நபர், சாமி இன்னமும் எனக்கு உணர்வு வரமாட்டேங்குது, என்னை வெளியில் இருக்கிற பொருளை எடுத்து பலார் அறவிட்டா கூட எனக்கு உணர்வு வராது போல இருக்குப்பா, அப்படி ஒரு காரியத்தை எனக்கு உணர்வு தாங்க, பாவத்தை நான் உணர்ற தன்மை எனக்கு தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் எந்திரிச்சு நிற்கிறார். எத்தனையோ பாடங்கள் படிக்கிறோம், எத்தனையோ வேத பிரசங்கம் கேட்குறோம், எத்தனையோ பாடல்கள் கேட்குறோம், உங்களுடைய காரியங்களை படத்தில் போட்டு நீங்கள் எப்படி அடிக்கப்பட்டீங்கன்னு ஸ்க்ரீனில் போடுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து எனக்கு உணர்வு வரமாட்டேங்குது சாமி, எனக்கு உணர்வை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிச்சு எந்திரிச்சு நிற்கிறார். நிற்கும் போது அவருடைய குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஸ்கூல் போயிட்டு அப்படி வருதுங்க. அந்த சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயமா
நான் ஒப்பிடுறேன். என்னுடைய குழந்தைகளோடும் என்னுடைய சம்பவத்தை ஒப்பிடுறேன். என் பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, அப்படியே கழுத்தில் கையை போட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்படிங்கிறான். நான் இந்த பாடத்தை படித்து முடிச்சுட்டு நான் அப்படியே கண் கலங்கி அப்படியே நின்றுருக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து பையன் வந்து இப்படி நிற்கிறான். நின்ன உடனே எனக்கு அடுத்த நிமிஷம் என்ன தோணுது, யாராவது என்னை அடிக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன் அவ்வளவு கேவலமாக இருக்கிறேன் நான், யாராவது அடித்தா பரவாயில்லையே, என்னை அடித்து கொன்னுடணும், அவ்வளோ மோசமாக இருக்கேன், அவ்வளோ பாவம் செய்கிறேன் அப்படின்ற விரக்தியில் என்ன பண்ணுறேன் இருக்கிற போது, தம்பி வந்தோடனே அந்த எண்ணத்தோடு இருக்கிற போது தம்பி என்ன பண்ணுறேன், என்னுடைய மகனை தம்பி அடிடா அப்படிங்க. அடிடான்னு சொல்லும் போது அவனுக்கு வயசு எவ்வளோன்னா ரெண்டா எல்கேஜி யூகேஜி போகிறான் தம்பி, அவ்வளோதான். அடிடா அப்படின்னு சொல்கிறான். பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, யூகேஜி படிக்கிற அந்த பையன் படாரம் வச்சான் பாருங்க, ஒரு அரை கண்ணு அப்படியே கலங்கி நிற்கிது. முதல்ல அடித்தான், லைட்டாக அடித்தான், வலிக்கிற தம்பி நம்ம ஜோரம் ஆயிடுறா அப்படின்னா படாரம் ஒன்று வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் கெக்க பக்கன்னு சிரிக்கிறான். ரெண்டாவது மறுபடியும் அடுறா அப்படிங்கிற, மறுபடியும் அடிக்கிறான். அடித்த உடனே கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றுது, அடி தாங்க முடியாம, வலி தாங்காம. அவன் அடித்த உடனே அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. அந்த என் கண்ணில் என்ன பண்ணுது, தண்ணீர் வடியுது. மீண்டும் அப்பாவை அடுறா அப்படிங்கிறான். பலாரம் அடித்தான் பாருங்க, இன்னும் தண்ணி அப்படியே ஊற்றிட்டு வருது. பக்கத்துல என் மகன் நின்றுருக்கிறான். நின்றுட்டு பார்க்குறான், வேந்த முடிக்கிறான். என்ன அப்பாவை அடிக்கிறான், அப்பா கண்ணில் தண்ணி விடுது, அடிச்சுட்டு சிரிக்கிறானே என்னை பார்த்து அப்படின்னு முடிக்கிறான். இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கிற போது இப்போ சிந்தனை எங்கே ஆயிடுச்சு அப்படின்னா, உணர்வு போயிடுச்சு. ஆண்டவரே என் பிள்ளைக்கு உணர்வு தாங்கன்னு சொல்லி வந்துருச்சு. என்னப்பா அப்பாவை அடிக்கிறேங்கிற உணர்வு கூட உனக்கு இல்லையே, அவன் அடிக்கிறான், நான் அழுறேன், என்னுடைய அழுகையுடைய குரல் கூட அவனுக்கு வந்து இது இல்லையே, அந்த கண்ணீரை பார்த்து கூட அவன் மனசில் ஒரு இல்லை ஒரு இறக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு என்ன பண்ணுதுன்னா வருது. சாமி இவனுக்கு எப்படியாவது ஒரு உணர்வை தாங்க சாமி அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே திரும்பி பார்க்கும்போது வெள்ளை செப்பல் இருக்குது. அந்த செப்பலை போய் கொண்டா தம்பி அப்படிங்கிறான். போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். வந்த உடனே அவன் கையில் என்ன பண்ணுறான், செப்பலை கொடுத்து அப்பா இப்போ செப்பலில் அடுறா அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லும் போது தன் பையன் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பையன் அடிக்கலைங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. வயசு எத்தனை, யூகேஜி படிக்கிற பையன். அடிடா தம்பி, உனக்கு கை வலிக்குமே, உனக்கு கை வலிக்காதா, அதனால தான் செருப்பு எடுத்து அடிங்கிற, இதில் அடிச்சனா உனக்கு கை வலிக்காதில்ல தம்பி, நீ அடிக்கிறது ஒவ்வொரு டைம் உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல, நீ அடி, நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்கிறேன் நான். சொன்ன உடனே பையன் செருப்பை போட்டான். இப்போ அவன் அழ ஆரம்பிச்சான். வந்து என்ன பண்ணுறான், அப்பா நான் இனிமேல் நான் அடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கட்டி பிடிச்சிக்கிறான். அப்பா நான் கையில் கூட உங்களை அடிக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிறான். இப்போ அவன் உணர்ந்துட்டாங்க, ஆண்டவர் எனக்கும் ஒரு உணர்வு என்ன பண்ணுறாரு தராரு. என்னுடைய பாவ அறிக்கை இப்படி தானே இருக்குது. ஒவ்வொரு நாளும் என் பையன் அடிச்சுட்டு சிரிக்கிற மாதிரி வர முட்டி போடுறேன், அப்பா சாரி, ஐ எம் ஸோ சாரி, நான் பாட்டினா எந்திரிச்சு போயிடலாம். எப்படி பாவத்தை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறோம். அப்போ என்னுடைய மகன் செருப்பை எடுத்து அடிக்கிற போது அவனுக்கு உணர்வு வருது, எங்கள் அப்பா அவனை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டைமும் பாவ அறிக்கிற போது அந்த காலின் கீழ் போட்டு மிதிச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சம்பவத்தை எனக்கு நினைவு கூறுங்க. உண்மையிலேயே அதான் நான் கேட்டேன், எத்தனை பேர் செருப்பால் அடிக்க ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்க தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் பாவ அறிக்கிறது எப்படி அப்படின்னா, செருப்பில் அடிக்கிறதுக்கு சமம் என்பது உணர்ந்து பாவ அறிக்கிறோமா, அதைத்தான் அதை சுட்டி காட்டுதுன்றத சொல்கிறோம். நம்ம என்ன நினைச்சிடறோம், செருப்பில் பட்டு துணியை சுற்றி ஒரு அடி அடிச்சுட்டான், அது யாரை எதில் அடிச்சதா சமம், பட்டு துணியை லைட்டாக அடிச்சதா சமம். ஸோ என் பிள்ளை சிரித்த மாதிரி கையில் அடிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ பட்டு துணியில் செருப்பை சுற்றி அடித்தா அது பட்டு துணியில் அடித்ததா சமம் இல்லைங்க, செருப்பால் அடிக்கிறதுக்கு சமம். அதை உணர்றோமா நம்ம. ஒவ்வொரு பாவமும் கிறிஸ்துவ அப்படி கொள்ளுதுன்னு பார்க்குறோம். அந்த கல்வாரி அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் வருதா, பாவருக்கு இடும்பொழுது கல்வாரி அனுபவம் உங்களுக்கு நமக்கு ஞாபகம் வருதா, நமக்கு நம்ம பார்க்கணும். அங்கே நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அங்கே ஒரு பெரிய முள் கிரீடத்தை போட்டு அப்படியே அழுத்துன்னு அழுத்துனாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாவம் செய்யும் போது ஒரு முள் கிரீடத்தை இயேசுக்கிறது தலையில் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பாவம்னா நம்ம பிறந்தது முதல் மரிக்கும் வரை எத்தனை பாவங்கள் செய்திருப்போம், அத்தனை பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு முள்கிரீடம் அப்படின்னு கணக்கு போட்டால் எத்தனை முள்கிரீடம் அவரோட தலையில் அனுபுத்தணும் அப்படிங்கிறத பாருங்க. இன்னும் கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன். அந்த கல்வாரி சிலுவை அனுபவத்தில் முகத்தில் எச்சில் துப்பினாங்க, கிறிஸ்து முகத்தில் கண்ணை கட்டி கொட்டு போட்டாங்க, ஓங்கி அடின்னு அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லுன்னு கேலிகின்றலாம் செஞ்சாங்க. செஞ்சது யாருன்னு நினைக்கிறேன், யூதனா அல்லது உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும்? எதை நாம் பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம் அந்த விஷயத்தை? அந்த எச்சில் துப்பின விஷயம் நீங்கள் அப்படியே அந்த முள்ளோட ஒப்பிட்ட விஷயத்துக்கு நீங்கள் பாருங்கள். ஒரு முறை ஒருவன் பாவம் செய்கிறான்னா
ஒரு டைம் எச்சு துப்புறதுக்கு சமம். அப்படி ஒரு பெரிய தாம்பலத்தட்டை வச்சுக்கங்க. பிறந்தது முதல் மரிக்கும் வரை நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு டைம் நான் எச்சில் துப்புனேன் அப்படின்னா அந்த எச்சில் தழும்புகின்ற அந்த தாம்பல தட்டை நீங்க பார்க்கலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த தாம்பல தட்டை தூக்கி அப்படி கிறிஸ்து மூஞ்சல் விட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படி நினைத்து நாம் பாவரிக்கிடுறோமா? நம்ம பாவம் செய்யற விஷயம் அதை தாங்க சுட்டி காட்டுது. நாம் அவ்வாறு நாம் உணர்ந்து ஒரு பாவரிக்கை இட்டோமானால் நிச்சயம் பாவத்தை என்ன பண்ண நம்ம ஜெயிக்கலாம். அப்ப பாருங்க, உணர்ந்து பாவரிக்கை இடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன விஷயம். நீ உணர்ப்பா, எனக்கு 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 செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நீ செஞ்சதா பாரு. அந்த கல்வாரி அனுபவத்துல நான் பட்ட பாடுகள் எல்லாம் உனக்காக பட்ட நீ பாடுற, ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போற, ஆனா அந்த உணர்வு உனக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த உணர்வை உணர்ந்த ஒவ்வொரு நபரும் பாவத்தை என்ன பண்ணுமா ஜெயிப்பான். அப்ப பிள்ளை வந்துட்டு தான் தகப்பன் அடிக்கும் போது செருப்பால் அடிச்சுதான் நினைச்சு செருப்பை கொண்டு வரும்போது தான் உணர்வு வருது. நாம் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவ அறிக்கையில ஒவ்வொரு வேளையும் நான் கிறிஸ்துவ அந்த கொள்றேன் அப்படிங்கிறது யதார்த்தமா சொல்ற விஷயம் இல்லைங்க. எச்சில் துப்புறது தான், அல்லது அவரை நான் செருப்பால் அடிக்கிற விஷயமா, ஒரு முள் கிரீடத்தை சூட்டுற விஷயமா, கண்ணை கட்டிட்டு கொட்டுற விஷயமா, நான் தான் சாமி அடித்தேன் அப்படின்னு உணரும் போது அந்த பாவ அறிக்கை மிக சிறந்த அறிக்கையா இருக்கும். நமக்கு அனுபவ பாடங்கள், அப்படிப்பட்ட அனுபவ பாடங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசி கால கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த உணர்வுள்ள ஒரு பாவ அறிக்கை இடணும் அப்படின்னா நமக்கு அடுத்த பாடம் உதவியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 24ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 24 வசனம் 37 வாசிக்கிறேன் பாருங்க. மத்திய 24 வசனம் 37. நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும். அப்ப நோவின் காலத்துல எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? அங்க வசனம் 39 சொல்லுது, ஜலப்பிரளயம் அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அல்லது உணர்வற்ற ஒரு பாவ அறிக்கை இன்னமும் இருக்குது என்பதை பார்க்கிறோம். எது பாவம்னு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. என் பாவம் என்ன செய்யுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. 3வது விஷயம், உணர்ந்து பாவறிக்கை இடனா, அப்ப உணராது இருக்கிறோம். அப்ப உணர்வுள்ள ஒரு பாவறிக்கை இடணும் அப்படின்னா நாம் படிக்க வேண்டிய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசி கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க என்ற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொன்னால் அது யோவான் 9ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு சம்பவம். நாம் அடுத்து பார்க்கிற விஷயம் யோவான் 9ஆம் அதிகாரம். யோவான் 9ஆம் அதிகாரம் என்ன அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 2020 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து நீங்களும் நானும் இவ்வாறு இருப்போம் கடைசி காலத்துல அப்படிங்கிறத அங்க ஒரு கதை சம்பவத்துல என்ன பண்றார் வைக்கிறத பார்க்கிறோம். கடைசி கால கிறிஸ்தவன் எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத அங்க சொல்றாரு. அப்ப அந்த பாடத்தை நாம் படிக்கும் பொழுது உணர்வுள்ள ஜபத்தையும் உணரக்கூடிய தன்மையும் அங்க நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார் என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உதவி செய்கின்ற பாடம் யோவான் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். கடைசி காலத்தில் நீங்களும் நானும் எவ்வாறு இருக்கிறோம் என்பது காட்டுகின்ற ஒரு அதிகாரம் என்றால் அது ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது யோவான் 9 தீர்க்க தரிசனமா? வாங்க அடுத்த விஷயத்துல பார்ப்போம். அது தீர்க்க தரிசனமா இல்லையா என்பது வேதம் நம்மளோடு என்ன பண்ணும், பேசும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து யோவான் 9 வெளிப்படுத்தலுக்கான விஷயமும் அதில் என்ன பண்றோம், மிங்கிள் பண்ணி அடுத்த பாடத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுத்துட்டு நாம் முடிப்போம். அவரும் கண்களை மூடுவோம். இரக்கமும் கருவையும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நல்ல நேரத்துக்காகவும் எங்கள் மனதோடு தோத்தரிக்கிறோம் சாமி. அப்பா பிதாவே, எங்களோடு நீர் பேசினீர், அந்த பேசின காரியங்களுக்காக நன்றி சாமி. என்னுடைய குமாரனுக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கோ எங்களுடைய குடும்பத்துக்கோ செய்யாத விஷயத்தை எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் என்னுடைய குமாரனை நீர் செய்த காரியத்தை உணரும்படி சில சம்பவங்களையும் சில வேத வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சாமி. இதை நாங்கள் தியானித்து கல்வாரியின் அனுபவத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது பாவத்தை ஜெயிக்க எங்களுக்கு வல்லமை அங்கிருந்து கிடைக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தியானத்துக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல இந்த இறக்கம் பாராட்ட வேண்டுமாய் எங்கள் கர்த்தரங்கள் அருமை வச்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமான தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் பிதாவே, ஆமென்.